வேகமாக அந்த இடத்திற்கு வந்த ரவிச்சந்திரன் தன்னை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கும் மாறனை பார்த்து, என்ன மாறன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு சர்ப்ரைஸ் என்று அவனுடைய தோளில் பிடித்து இறுக்கியபடி சிரித்துக் கொண்டே நக்கலான முறையில் நலம் விசாரித்தார் ரவிச்சந்திரன். மாறனால் அவனுடைய நடுக்கத்தை மறைக்க முடியவில்லை. அவனுடைய கை கால்கள் எல்லாம் இப்பொழுது தளர்ந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த ராம்நாத்தும் கூட ஒரு நிமிடம் திகைத்து போனான். சரவணன் அப்போ இந்த ரவிச்சந்திரனுக்கு தான் போன் பண்ணி வர சொன்னானா? இவ்வளவு பிரபலமா இருக்கிற ரவிச்சந்திரன் இந்த சாதாரண பொடிப்பைய சரவணனுக்கு எப்படி தெரியும்? இது கனவா இருக்குமோ என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தான் ராம்நாத். மாறன் ஒரு நிமிடம் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு, சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க சார்? எதுக்காக வந்திருக்கீங்க என்று ஆச்சரியமாக கேட்டான். மாறன் மிகவும் புத்திசாலி என்பது ரவிச்சந்திரனுக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் ரவிச்சந்திரன் அதை கண்டுகொள்ளாமல், நான் இங்க ஒருத்தரை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீ யாருக்காக வந்திருக்கிற மாறன்? ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான விஷயமா? ஏதாச்சும் பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கா? இல்லாட்டி நானே உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தரட்டுமா என்று கேள்வி கேட்டார் ரவிச்சந்திரன். இப்பொழுது நடப்பதையெல்லாம் பார்த்து நிவேதிதாவால் எதையுமே நம்ப முடியவில்லை. இந்த போலீஸ் ரவிச்சந்திரன் தன்னை பிடித்து செல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைத்தாள் நிவேதிதா. ஆனால் அவர்களிடம் எதுவுமே கேட்காமல் அவளை இவ்வளவு நேரம் கேள்விகளால் துளைத்துக் கொண்டிருந்த மாறனை நடுங்க வைப்பதை பார்த்து அதிர்ச்சியாக நின்றாள் அவள். ஒரு நிமிடம் அங்கு சுற்றி இருந்தவர்கள் அனைவரையும் ரவிச்சந்திரன் தெளிவாக பார்த்துவிட்டு அவருடைய பார்வை இப்பொழுது முழுவதுமாக ராம்நாத்தின் மீது விழுந்தது. அதை பார்த்த ராம்நாத் பயத்தில் ஒரு நிமிடம் அதிர்ச்சியானான். ஏன் சார், என்னாச்சு? எதுக்காக என்ன அப்படி பாக்குறீங்க என்று கேட்டான் ராம்நாத். மிஸ்டர் ராம்நாத், நான் உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். இதோ உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட். நீங்க $1 மில்லியன் கருப்பு பணத்தை லஞ்சமா வாங்கி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு என்று சொன்னபடியே தன் கையில் இருந்த ஏதோ ஒரு பேப்பரை ராம்நாத்தின் முன்னால் நீட்டினார் ரவிச்சந்திரன். அதில் ராம்நாத்தின் வரவு செலவு கணக்குகளும் ஒரு சில பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கையில் கொடுத்த பேப்பர்கள் அனைத்தையும் பார்த்த ராம்நாத் ஒரு நிமிடம் திகைத்து போனான். அந்த பட்டியலில் அவருடைய கேர்ள் ஃபிரெண்டின் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மிக தெளிவாக இருந்தது. அதிலிருந்த ரூபாயின் மதிப்புகள் அனைத்தும் மிக தெளிவாக பட்டியலிடப்பட்டிருந்தது. ஹேண்ட்பேக் 1 லட்சம், விலை உயர்ந்த ஷூக்கள், லட்சக்கணக்கில் ஷாப்பிங் செய்த லிஸ்டுகள் என பட்டியல் நீண்டு கொண்டே போனது. இதையெல்லாம் பார்த்து இந்த லிஸ்டையெல்லாம் இவங்க எப்படி எடுத்தாங்க, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா என்று நினைத்து அதிர்ச்சி அடைந்தான் ராம்நாத். ஆனால் அதற்கும் மேலாக இந்த நேரத்தில் ரவிச்சந்திரன் எதற்காக திடீரென்று இந்த இடத்திற்கு வந்து தன்னிடம் பிரச்சனை செய்கிறார் என ராம்நாத்திற்கு புரியவில்லை. இப்பொழுதுதான் ராம்நாத் ஏதோ மிகப்பெரிய தவறொன்றை செய்துவிட்டதாக உணர்ந்தான். ராம்நாத் மெதுவாக பதுங்கியபடி, சார், நாம இந்த விஷயத்த தனியா போய் பேசலாமா? நாளைக்கு எங்கேயாவது ஹோட்டல்ல மீட் பண்ணலாமே. நான் உங்களுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் சார் என்று தன்னுடைய குரலை தாழ்த்தி மெதுவாக கிசுகிசுப்பதை போல அசடு வழிய, உங்களை நான் நல்லாவே கவனிக்கிறேன் சார் என்று சிரித்தபடியே கேட்டான் ராம்நாத். ஆனால் ரவிச்சந்திரன் ராம்நாத்தை கோபமாக முறைத்துவிட்டு, உங்களோட முகத்துல எல்லா இடத்துலயும் அடிப்படல போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் இடம் அங்கங்க மீதி இருக்கிற மாதிரி தெரியுது மிஸ்டர் ராம்நாத். சரவணனோட ஆட்கள் உங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா உங்க முகத்துல மிச்சம் மீதி இருக்கிற அந்த இடத்த கவர் பண்ணட்டுமா என்று சிரித்தபடி கேட்டார் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரனின் இந்த பேச்சை கேட்ட ராம்நாத்திற்கோ இப்போது மயக்கமே வருவது போல இருந்தது. சமீபத்தில் தான் ராம்நாத் $1 மில்லியன் கருப்பு பணத்தை லஞ்சமாக வாங்கியிருந்தான். கொஞ்ச நாட்களாகவே ராம்நாத்திற்கு அதிக அளவில் வெளிநாட்டிலிருந்து பணம் வருவது சகஜமாகியிருந்தது. அவனுடைய வாழ்க்கை முறையும் திடீரென மாறத் தொடங்கியது. அவன் செய்யும் வேலைக்கும் அவனுடைய இந்த வசதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது மிக தெளிவாகவே தெரிந்தது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் குடைப்பிடிப்பான் என்பது போல அவனுடைய வீடு மொத்தமும் இப்பொழுது விலை உயர்ந்த பொருட்களால் நிரம்பியிருந்தது. விலை உயர்ந்த கார்கள், பல பங்களாக்கள் என அதிக அளவில் சொத்துக்களை வாங்கி குவித்துக் கொண்டிருந்தான் ராம்நாத். ஆனால் இந்த சரவணனுக்கு இந்த விஷயமெல்லாம் எப்படி தெரியும் என்று நினைத்து ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டான் ராம்நாத். முக்கியமாக அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், ராம்நாத்தின் கேர்ள் ஃபிரெண்ட் பயன்படுத்திய வங்கி கணக்கின் ஸ்டேட்மெண்ட், இதை எப்படி இவங்க எடுத்திருப்பாங்க என்று ஒரு நிமிடம் ராம்நாத் யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனே எதிர்பார்க்காத விதமாக அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டிடமிருந்து அவனுக்கு போன் கால் வந்தது. ராம்நாத் தனது போனை எடுத்து, ஹலோ, என்னாச்சு என்று கேட்டான். உடனே அலைபேசியின் மறுபக்கத்தில் இருந்து பீதி கலந்த குரலில், ராம்நாத், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க,
என்று அழைத்தாள் அந்த பெண். உடனே ராம்நாத், என்னாச்சு? இப்ப நான் முக்கியமான ஒரு பிரச்சனைல இருக்கேன். என்னால இப்ப வீட்டுக்கு வர முடியாது. நேரம் தெரியாம போன் பண்ணிட்டு இருக்காத என்று கோபமாக பேசினான். ஆனால் அந்த பெண்ணும் கோபமாக ராம்நாத்திடம், நீங்களும் எதையும் தெரிஞ்சுக்காம பேசாதீங்க ராம்நாத். இங்க நம்ம வீட்டுக்கு வெளியில இன்கம் டாக்ஸ் ரைட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சில பேர் வந்து நின்னு கதவு திறக்க சொல்றாங்க. நான் இன்னும் கதவு திறக்கல. நம்ம வீட்டுல இப்ப இருக்கிற இந்த பணத்தை அவங்க கண்டுபிடிச்சா என்ன செய்யறது? எனக்கு பயமா இருக்கு ராம்நாத், சீக்கிரமா இங்க வாங்க என்று அந்த பெண் கவலையோடு சத்தம் போட்டாள். இதை கேட்ட ராம்நாத்தின் தலையில் நேராக இடி விழுந்தது போல இருந்தது. அவனுடைய உடல் இப்பொழுது வேகமாக நடுங்கியது. அவனால் நடக்கும் விஷயங்கள் எதையுமே நம்ப முடியவில்லை. அவனுடைய முகம் வியர்வையில் கழுவியது போல நனைந்திருந்தது. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோமோ என்ற ஒரு பயம் இப்பொழுதுதான் ராம்நாத்தை உலுக்கியது. இவ்வளவு பெரிய தொகை இப்பொழுது ராம்நாத்திற்கு கிடைத்தது வேறு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு சீக்கிரட்டாகத்தான் வைத்திருந்தான் ராம்நாத். ஆனால் இந்த விஷயம் எப்படி இவர்களுக்கு தெரிந்தது என்று நினைத்து அதிர்ச்சியில் இருந்தான் ராம்நாத். நீ என்ன ஒரேடியா தீர்த்து கட்டலாம்னு நினைச்சியா சரவணா என்று ராம்நாத் திடீரென்று திரும்பி சரவணனை பார்த்து கேட்டான். நான் உன்னை எதுவுமே பண்ணலையே மிஸ்டர் ராம்நாத். நான் ரவிச்சந்திரனுக்கு தான் அவரோட குப்பையை கிளீன் பண்றதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான் என்று சிரித்தபடி சொல்லிக்கொண்டே பேச்சுவாக்கில் ராம்நாத்தை குப்பை என்று சொல்லி காட்டினான் சரவணன். என்னோட முக்கியமான வேலையே நிவேதிதாவோட குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறது தான். எனக்கு ஏற்கனவே தெரியும் இப்படி ஒரு விஷயத்த உன்னால எவ்வளவு தைரியமா செய்ய முடியாதுன்னு. உனக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. இப்படி எல்லாம் செய்ய உங்ககிட்ட யார் சொன்னா? அத நீ என்கிட்ட இப்ப சொல்லித்தான் ஆகணும். உன்னால இப்ப எங்கேயுமே தப்பிக்க முடியாது என்று சரவணன் ராம்நாத்தை பார்த்து மிரட்டும் தொனியில் சொன்னான். அவனிடம் பேசிய சரவணன் பக்கத்தில் இருந்த சோஃபாவில் போய் அமர்ந்துவிட்டு ராம்நாத்தை பார்த்து, யாருன்னு சொல்றியா? இல்லாட்டி என்னோட ஆட்களை கதவை உடைச்சி வீட்டுக்குள்ள போக வைக்கட்டுமா? என்ன சொல்ற? முடிவு உன்னோடதுதான் என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் சரவணன். ராமின் செய்கையை பார்த்த சரவணன் அதீத கோபத்தோடு தன்னுடைய சேரில் சாய்ந்து நின்றபடியே அவனை மிரட்டிக் கொண்டிருந்தான். இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கையில் அவர்களின் வலிமை வித்தியாசம் தெளிவாக தெரிந்தது. நிவேதிதா அதுவரை கோபத்துடன் சுருங்கிய புருவங்களோடு ராம்நாத்தை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் சரவணனின் செயலால் அவளுடைய சுருங்கிய புருவங்கள் இறுதியாக தளர்ந்தன. அவள் உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்த கோபமும் ஆத்திரமும் அந்த நிமிடமே தணிந்தது. அவள் சரவணனை மிகவும் குறைத்து மதிப்பிட்டிருந்தாள். இதுவரை கொஞ்சம் ஏளனமாகவும் அவனை நடத்தினாள். சரவணனை அவளுக்கு பிடித்திருந்தாலும் அவள் இதுவரை அதை வெளியில் காட்டிக் கொண்டதில்லை. யாரிடமும் சொன்னதும் இல்லை. கோஷ்டவுன் என்ற ஊருக்கு அவன் திரும்பியதும் அங்கிருந்தவர்கள் தங்கள் ஊருக்கு ஒரு ராஜா வந்ததை போல நினைத்து ராஜ மரியாதை கொடுத்தார்கள். அப்பொழுது கோஷ்டவுனில் பல பெரிய பெரிய குடும்பங்கள் இருந்தன. ஹில்வுட்டில் கூட பல சக்தி வாய்ந்த குடும்பங்களும் அதன் பிரமுகர்களும் இருந்தனர். இருப்பினும் சரவணனுக்கு முன்னால் பிரச்சனை செய்ய யாரும் துணிந்து முன்வரவில்லை. ஒருவேளை சரவணனுக்கு முன்னால் அவர்கள் எதிர்த்து நின்றால் அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலேயே இருந்த தடயம் இல்லாமல் அவர்கள் எளிதில் அழிக்கப்படலாம். உனக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு என்று சரவணன் ராம்நாத்தை பார்த்து சொன்னான். சரவணன் ராமன் வழியில் தலையிடாமல் ஓரமாக நின்று ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து 2 பஃப் பிடித்தான். சரவணனின் பேச்சையும் செய்கையையும் பார்த்த ராம்நாத் மிகவும் கோபமாக இருந்தான். ஆனால் அவனுக்கு இதை தவிர வேறு வழியில்லை என்றும் தோன்றியது. ராம் மீண்டும் மீண்டும் மாறனை பார்த்தார். ஆனால் மாறன் அந்த நேரத்தில் எந்த சத்தமும் போட தயாராக இல்லை. அவனுக்கு அந்த அளவிற்கு துணிவும் இல்லை. போலீஸ் ஆபீசர் ரவிச்சந்திரன் அவனுக்கு அருகில் இருந்ததால் ஒரு வார்த்தை கூட பேச அவனுக்கு தைரியம் வரவில்லை. சரவணன் செகண்ட்ஸ்களை எண்ண ஆரம்பித்தான். 9, 8, 1. 9 தொடங்கி சட்டென்று 1 வந்து நின்றான். சரவணன் எண்ணியதை பார்த்த ராம்நாத் ஆச்சரியமாக அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில், இந்த சரவணனுக்கு யார் கணக்கு சொல்லி கொடுத்தது? சாதாரண வேலை பார்க்கிற ஆளு கூட கணக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த சரவணன் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான். ஆனா அவனுக்கு கணக்கு தெரியலையா? 8க்கு அப்புறம் 1 வந்துருச்சு. இது என்ன கணக்கு என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தார். உன்னோட நேரம் முடிஞ்சது. இன்னி உனக்கு இன்னொரு வாய்ப்பு இல்ல என்று சரவணன் தோள்களை குலுக்கி பின்பு கூறினான். சேரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த சரவணன் இப்பொழுது நிமிர்ந்து நின்று ராம்நாத்தை பார்த்து, உங்ககிட்ட போன் இருக்கா? அதுல யாரும் உன்னை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்களா என்று கேலியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சரவணன் சொல்லி முடுக்க ராமின் போன் அடித்தது. ராம் அதை அட்டென்ட் செய்து பேச மறுமுனையில் ஒரு அழுகுரல் கேட்டது. அதை கேட்ட ராம் கனத்த இதயத்துடன்,
என்னாச்சு என்று அதிர்ச்சியாக கேட்டார். ராம், நீங்க அங்க என்ன செய்றீங்க? இங்க யாரோ வந்து நம்மளோட வீட்டு கதவை உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கையில அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல ராம். நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகும் ஒரு சில நேரங்கள்ல நாம சேர்ந்துதான் நம்மளோட பிசினஸ் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம பையன் இன்னும் அப்ராட்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் படிப்பு முடியல. அவன் மேல படிக்க நாம இன்னும் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ராம். எல்லாம் உங்களை நம்பிதானே நான் முடிவெடுத்தோம். இப்ப உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா நானும் நம்ம பையனும் என்ன செய்ய போறோம்னு தெரியல. நம்ம புதுசா ஓபன் பண்ணின ஹோட்டலையும் இன்னைக்கு ரைட் பண்ண போறாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குறாம். ஒரே நாள்ல நம்மளோட எல்லா சொத்தும் நம்மளை விட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குறாம். சீக்கிரமா வாங்க இங்க என்று ஒரு பெண் ராமிடம் போனில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். ராம் இதை கேட்டதும் நடுங்கினான். அவனுடைய உள்ளங்கைகளும் வழக்கத்திற்கு மாறாக வியர்த்திருந்தது. வெகு நேரத்திற்கு பிறகு ராம் அடக்க முடியாமல் நடுங்கியபடி, அனி, நீ முதல்ல அழறத நிறுத்து. அதெல்லாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்று சொன்னார். பின்னர் ராம் பீதியுடன் சரவணனை திரும்பி பார்த்து, மிஸ்டர் சரவணா, இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பண்ண இந்த தப்புக்கு எனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த தண்டனை ஏத்துக்கிறேன். என் குடும்பத்தையும் என்னோட ப்ராப்பர்ட்டிஸையும் எதுவும் செஞ்சிடாதீங்க என்று சொன்னான். ராம் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் தலையை அசைத்து, நான் அப்படி நினைக்கல. எனக்கு தேவையெல்லாம் அந்த இடம் மட்டும்தான். உங்களுக்கு நான் எதுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று நக்கலாக சொன்னான். மிஸ்டர் சரவணா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று ராம் சொல்லிக்கொண்டு சுற்றி பார்த்தார். இதை சரவணன் தான் செய்திருப்பான் என்று அவனுக்கு தெரியும். நிவேதிதாவுடன் இந்த சரவணனுக்கு இருக்கும் உறவை கண்டறிவதற்கான சிறந்த வாய்ப்பு இது என்று அவருடைய ஷேர் ஹோல்டர் அவரிடம் கூறியதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் சரவணன் அங்கு இல்லை. அதனால் நிவேதிதாவின் சொத்துக்களை ராம் சாதாரணமாக கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய கணக்கு முழுவதும் தவறாக போனது. இவ்வளவு நேரம் சரவணனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த ராம் திடீரென, என்ன காயப்படுத்துறதுல உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது என்று திமிராக பேசி அவனை மிரட்டினான். இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் எதுவும் பதில் சொல்லவில்லை. இருப்பினும் சரவணன் தன்னை வேறு ஒருவன் அச்சுறுத்துவதை மிகவும் வெறுத்தான். ராம் தன்னை மிரட்டுவதை கவனித்த சரவணன், ரவி, மிஸ்டர் ராம் என்னை என்ன செய்ய போறாருன்னு நான் பார்க்கணும். அதனால நீங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புங்க. இந்த ராம்நாத் என்னை மிரட்டுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இங்க இருந்தா மிஸ்டர் ராம் உங்களையும் ஏதாவது பண்ணிடுவாரு என்று ரவியிடம் நக்கலாக கூறினான். ரவிச்சந்திரன் புன்னகையுடன் உதட்டை பிதுக்கி, சரிங்க மிஸ்டர் சரவணன், நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நைட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுக்கு கண்டிப்பா டின்னருக்கு வரணும் என்று சொன்னார். என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வரதா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இப்ப நீங்க கிளம்பலாம் என்று சரவணன் தலையசைத்து கூறியதை கேட்ட ரவிச்சந்திரன் பதிலுக்கு தலையசைத்து விட்டு அங்கிருந்து சென்றார். இதை இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மாறன் மட்டுமல்லாமல் ராம்நாத்தும் அதிர்ச்சியில் திகைத்து நின்றிருந்தார்கள். ரவிச்சந்திரனிடம் சரவணன் பேசிக் கொண்ட விதம் அவர்கள் இருவரையும் பயமுறுத்தியது. அந்த அறையில் நின்று கொண்டிருந்த ராம் சரவணாவை பார்த்து, சரவணா, உனக்கு எவ்வளவு திமிர் ஆகாது. குமார் ஃபேமிலியை மட்டும் இல்ல, உன்னை சமாளிக்கிறதும் எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நான் இதையெல்லாம் என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணேன். சிட்டாடல்ல இருக்க என்னோட ஃப்ரெண்டு தான் இதை செய்ய சொன்னாரு. நீ அவரை தேடி போனா மரணத்தை தேடி போறதுக்கு சமம். உனக்கு முன்னாடி போன சிவகுமார் கூட திரும்ப வரல என்று திமிராக புன்னகையுடன் சொன்னார். இதை கேட்டதும் நிவேதிதா தனது முஷ்டியை இறுக்கி அங்கிருந்த டேபிளில் ஓங்கி குத்தினாள். குமார் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் அனைவரும் சிவகுமார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ராம்நாத் சரவணனிடம் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைத்து சரவணன் உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தான். ஆனால் சிவகுமார் சிட்டாடெல்லிற்கு சென்ற பிறகு அவர் இதுவரை திரும்பி வரவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். சிவகுமார் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை முடித்து வைப்பது எவ்வளவு கடினமான ஒன்று என்பதை இன்று ராம்நாத் சரவணனிடம் சொல்லியிருந்தான். ஆனால் சிவகுமார் திரும்பி வருவார் என்று நினைத்துக் கொண்டிருந்த குமார் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்தில் ஏமாற்றத்தை கொடுக்க சரவணன் விரும்பவில்லை. மேலும் ராம்நாத் சொன்னதை நினைத்து, என்ன சொன்ன? என்னோட சாவை தேடி போறதுக்கு சமமா? நானே யமன் தாண்டா. உனக்கு மட்டும் இல்ல, உன்னை அனுப்புனவங்களுக்கும் நான் தான் யமன் என்று கண்களில் கோபத்துடனும் இதழில் அரக்க புன்னகையுடனும் சொன்னான்.
பின் தன் போனை கையில் எடுத்து, மிஸ் ரத்னம், ராம்நாத் இங்க அனுப்புனது யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க என்று ஒரு மெசேஜை டைப் செய்து ரத்தினத்திற்கு அனுப்பினான். சரவணனிடமிருந்து வந்த அந்த மெசேஜை பார்த்த ரத்தினம் புன்னகையுடன் அவனுக்கு போன் பண்ணி, சரி, நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா இத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். உண்மையை சொல்ல போனா இந்த விஷயத்தை செய்யறதுக்கு ராம்நாத்துக்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. ராம்நாத் கேட்டதை விட அதிகமா அவங்க காசு கொடுத்திருக்காங்க. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த ராம்நாத்தும் இந்த வேலையை செய்ய ஒத்துக்கிட்டார். இதே மாதிரி ஒரு விஷயம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீரன் ஃபேமிலிக்கு நடந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். நல்ல வேலையா நிவேதிதா மேடம் பின்னாடி நீங்க இருந்தீங்க. ஒருவேளை ராம்நாத் இந்த வேலையை முடிச்சிருந்தார் அப்படின்னா மொத்த பணத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டு இந்த ராம்நாத்தையும் விட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவருக்கு இவங்க எந்த பணமும் கொடுக்காம ஏமாத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ பெரிய சிங்கராஜ் ஃபேமிலிக்கு இந்த ராம்நாத் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்களுக்கு தேவையெல்லாம் கைக்கூலியா ஒரு ஆளு, அவ்வளவுதான் என்று பதில் சொன்னார். ஓ, இப்ப எனக்கு புரியுது. இது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறது ஜாஸ்மினா, அதாவது ஆதிரனுடைய ஃபியான்சியா என்று சரவணன் ரத்தினத்திடம் ஆச்சரியமாக கேட்டான். ஆமா சார், நான் ஏற்கனவே நல்லா விசாரிச்சிட்டேன். உங்களோட ஃப்ரெண்ட் ஆதிரன் ரொம்ப புத்திசாலி. அவர் சிட்டாடல்ல அசன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஓபன் பண்ணாரு. ஒரு விதத்துல அந்த கம்பெனியோட லாஸுக்கு இந்த சிங்கராஜ் ஃபேமிலியும் ஒரு காரணம் தான். இந்த சிங்கராஜ் ஃபேமிலியால நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல மிட்டல் ஃபேமிலி மட்டும் இல்லாம தீரன் குடும்பமும் ஒண்ணுதான். இந்த சிங்கராஜ் ஃபேமிலி ஆதிரனுடைய இந்த கம்பெனிய ஜாஸ்மின் மூலமா கைப்பற்றிக்கிட்டா அவங்க சிட்டாடல்ல இருக்கிற மிகப்பெரிய 4 குடும்பத்துல ஒரு குடும்பமா வருவாங்க. அந்த பேராசைக்காகத்தான் அவங்க இந்த காரியத்தை செஞ்சாங்க என்று ஆதங்கத்துடன் ரத்தினம் சொன்னார். ரத்தினம் சொன்னதை கேட்ட சரவணன், சிங்கராஜ் ஃபேமிலி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போ ஆதிரனோட அசன்கோ கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா அதோட லாஸ பத்தியும் அவனோட சூசைட் பத்தியும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆதிரன் அந்த கம்பெனியை சாதாரணமா ஆரம்பிச்சிடல, நிறைய நல்ல விஷயங்களை அது மூலமா பண்ணணும்னு நினைச்சான். அதனாலதான் எல்லாரும் அந்த கம்பெனியை டார்கெட் பண்ணிருப்பாங்க என்று சரவணன் சொன்னான். ஆதிரன் திறமையான ஆள் தான், ஆனா அவன் கஷ்டப்படுற நேரத்துல யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ அந்த கம்பெனியை காப்பாத்தினாலும் அது மிட்டல் ஃபேமிலிக்கோ நமக்கோ வரப்போறது இல்ல. இதெல்லாம் தவிர அந்த ஜாஸ்மின் நல்ல பொண்ணு கிடையாதுன்னு இப்ப நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்க அவளை பார்க்க போறீங்களா என்று ரத்தினம் கேட்டார். ஆமா, நான் அந்த ஜாஸ்மினை நேர்ல போய் பார்க்க போறேன். இன்னும் 4 மணி நேரத்துல சிட்டாடல்ல இருப்பேன். நான் நிவேதிதாவையும் என்னோட கூட்டிகிட்டு தான் வருவேன். குமார் ஃபேமிலிக்கு இப்படி ஒரு கேவலமான செயலை செய்ய துணிஞ்சவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நிவேதிதா அவ கண்ணால பாக்கட்டும் என்று ஆதங்கத்துடன் சரவணன் கூறினான். சரவணன் ரத்தினத்திடம் பேசிக் கொண்டிருந்ததை எதையும் நிவேதிதா கேட்கவில்லை. சரவணன் ரத்தினத்திடம் பேச வேண்டும் என்று தன் போனை எடுத்துக்கொண்டு நிவேதிதா இருந்த அறையிலிருந்து வேறொரு அறைக்கு வந்திருந்தான். ஆனால் அந்த அறையில் இருந்த லைலா சரவணன் பேசிய எல்லா வார்த்தைகளையும் கேட்டாள். அவள் முகம் சந்தோஷத்தில் பூரித்தது. லைலா உடனடியாக நிவேதிதா இருந்த அறைக்கு சென்று சரவணன் போனில் ரத்தினத்திடம் பேசிய எல்லாவற்றையும் அவளிடம் சொன்னாள். லைலா சொன்னதை கேட்ட நிவேதிதா அவளை பார்த்து, நீ என்ன பேசுற? அவன் அதெல்லாம் சொல்ல போறான் என்று கேட்டாள். ஏன் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்க? அவர் உங்களோட வருங்கால புருஷன் என்று கேலியாக கூறினாள். லைலா சொன்னதை கேட்டு கொஞ்சம் கோபமான நிவேதிதா, உன்னை எத்தனை தடவை சொல்றது? அவனை என்னோட புருஷன்னு சொல்லத்தானே? எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. இனிமே நீங்க இருக்க வேண்டாம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு உன்னோட சொந்த ஊருக்கே போ என்று கூறினாள். நிவேதிதா இப்படி சொன்னதை கேட்டு லைலா, என்ன வேலையை விட்டு அனுப்புறது இருக்கட்டும், நீங்க உங்க கல்யாணத்தை எதிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க சரவணன் சார மனசார ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் என்று மீண்டும் கேலியாக கூறினாள். லைலா கேலியாக கூறியதை கேட்ட நிவேதிதா சிறிய கோபத்துடன் லைலாவை இடுப்பில் கிள்ளினாள். இப்போது அவர்கள் இருவரும் எதிர்பாராத விதமாக கையில் இருக்கும் போனை பார்த்து கொண்டே சரவணன் அந்த அறைக்குள் நுழைந்தான். பின் அங்கிருந்த ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு ரவிச்சந்திரனுக்கு போன் செய்தான். மிஸ்டர் ரவிச்சந்திரன், நீங்க உங்க கூட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு சிங்கராஜ் ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு போய் அங்க ஜாஸ்மின் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பார், அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க என்று கூறினான். இதை கேட்ட ரவிச்சந்திரன், மிஸ்டர் சரவணன், நாம் எதுக்கு அவங்கள கூட்டிட்டு வரணும் என்று கேட்டார். அது அவ என்னோட பழைய ஃப்ரெண்டு. அவளை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னான்.
ஓ, நீங்க கிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா? அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்று ரவிச்சந்திரன் முகத்தை சுழித்துக் கொண்டு கேட்டார். நீங்க அந்த கிஃப்ட பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் அப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆடம்பரமான கிஃப்ட். பல வருஷத்துக்கு தங்கறதுக்கு ஃப்ரீயான இடமும், அவளுக்கு ஃபிட்டான யூனிஃபார்மும் ட்ரெஸ்ஸும், ஹைஃபை சாப்பாடும், அதோட 2 இரும்பு ஹேண்ட் கப்ஸ் கூட கிடைக்கும். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் பணம் கொடுக்க தேவையில்ல. அப்படி ஒரு கிஃப்ட அவளுக்கு கொடுக்க போறேன். நீங்க அவளை கூட்டிட்டு வந்து ஃப்ரீயா போட்டோ ஷூட் கூட பண்ணிக்கங்க என்று கூறி பக்கத்தில் இருந்த டேபிளில் ஓங்கி குத்தினான். மிஸ் ஜாஸ்மின் சிங்கராஜ், உங்களோட கடைசி காலம் வந்துருச்சு. உன்னோட சாவு என் கையில தான். நீ பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு சரியான தண்டனை நான் கொடுப்பேன் என்று சரவணன் நினைத்துக் கொண்டிருந்தான். சரவணன் போனில் பேசியதை கேட்டு அந்த அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். குறிப்பாக ராம்நாத் சரவணன் பேசியதை கேட்டு மிகவும் மோசமாக உணர்ந்தான். ராம்நாத்திடம் யாரோ ஒருவர் வந்து பல லட்சம் ரூபாயை கொடுத்து நிவேதிதாவிற்கு எதிராக சில சதி வேலைகளை செய்ய சொன்னார்கள். ராம்நாத்தும் அந்த பணத்திற்காக இதை செய்ய துணிந்தார். அவன் குமார் ஃபேமிலிக்கு எதிராக சில காரியங்களை செய்வதன் மூலம் அதிகமாக பணம் கிடைக்கும் என்று கற்பனை செய்திருந்தார். தான் இதுவரை சம்பாதித்த மொத்த பணத்தையும் இந்த ஒரு வேளையில் சம்பாதிக்கப் போவதாக ராம்நாத் மனக்கோட்டை கட்டியிருந்தான். ராம்நாத் ஒரு புத்திசாலியான ஆள்தான். இருந்தாலும் அவன் ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியாமல் அந்த காரியத்திற்குள் காலடி எடுத்து வைக்க மாட்டான். அவனுக்கு தெரிந்தவரை அவனுக்கு இந்த வேலையை கொடுத்தது வேறு ஒரு ஆள். ஆனால் அந்த ஆளுக்கு மேல் ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி இருப்பது ராம்நாத்திற்கு தெரிந்திருந்தது. அதனால் ராம்நாத் அதை பற்றி முழுமையாக விசாரிக்க ஆரம்பித்தார். ராம்நாத் இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக விசாரித்த பின்புதான் இதற்கு பின்னால் இருப்பது சிங்கராஜ் ஃபேமிலி என்பது ராம்நாத்திற்கு தெரிய வந்தது. ராம் இதுவரை தான் செய்ய போகும் வேலைக்காக பணம் வரும் என்ற நம்பிக்கையில் இருந்தான். ஆனால் சிங்கராஜ் ஃபேமிலி பற்றி தெரிந்ததும் அவர் இந்த ஒரு வேலையில் தனது முழு வாழ்க்கையையும் செட்டில் ஆக்கிக் கொள்ள நினைத்தான். இதனால் ராம்நாத் தைரியமாக குமார் ஃபேமிலியை எதிர்க்க ஆரம்பித்தான். ஆனால் அவர்களுக்கு பின்னால் சரவணன் இருப்பான் என்று ராம்நாத் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. ராம்நாத் நினைத்ததை விட சரவணனின் பவர் பல மடங்கு அதிகமாக இருந்தது என்பதை அவன் தாமதமாகத்தான் தெரிந்து கொண்டான். மிஸ்டர் சரவணன் என்று ராம் சரவணனிடம் அதீத பயத்துடன் எதையோ சொல்ல நினைத்து அவனை அழைத்தான். ராம் தன்னை கூப்பிட்டவுடன் அவனை திரும்பி பார்த்து அவனுக்கு எதுவும் பதில் அளிக்காமல் அவனை சரவணன் அலட்சியப்படுத்தினான். அவனுக்கு ராமிடம் பேசுவதற்கு துளியும் விருப்பமில்லாமல் இருந்தது. இந்த காரியத்தை செய்தது ராமாக இருந்தாலும் இதை செய்ய சொன்ன ஜாஸ்மினின் மேல் சரவணனுக்கு அதிக அளவு கோபம் இருந்தது. சரவணன் தன்னை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துவதை பார்த்த ராமின் முகம் விரக்தியில் வாடியிருந்தது. அதன் பிறகு சரவணன் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு சட்டென்று நிவேதிதாவின் பக்கம் திரும்பி அவளிடம், நீ சீக்கிரமா உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. நாம இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும் என்று கூறினான். நிவேதிதா சற்று திகைப்புடன் சரவணனை திரும்பி பார்த்து, எங்க போறோம், எதுக்காக போறோம் என்று கேட்டாள். நாம சிட்டாடலுக்கு போறோம். உங்க தாத்தாவுக்கு அங்க தனியா இருந்து போர் அடிக்குதான். அதான் அவருக்கு கம்பெனி கொடுத்து அவரு சில் பண்ண போறோம் என்று சரவணன் கிண்டலாக கூறினான். அதை கேட்ட நிவேதிதா முகத்தை சுருக்கி ஆழமாக சரவணனை தன் ஓர கண்களால் பார்த்து, நாம சிட்டாடலுக்கு போறதுக்கு இதுதான் முக்கியமான காரணமா என்று திருப்பி கேட்டாள். கண்டிப்பா அது காரணம் இல்ல. பட் இப்போதைக்கு என்னால உங்ககிட்ட எதையும் தெளிவா சொல்ல முடியாது. என் கூட வரதானே போற, நேர்ல வந்து பார்க்கும்போது எல்லாம் புரியும் என்று சொன்னான். சரவணன் லைலாவின் பக்கம் திரும்பி, தயவு செஞ்சு நிவேதிதா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. நமக்கு ரொம்ப நேரம் இல்ல. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் என்று சொன்னான். சரவணன் தன்னிடம் சொன்னதை கேட்டு, ஓகே சார், இப்பவே எல்லாம் அரேஞ்ச் பண்ற என்று லைலா பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தாள். நிவேதிதா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவள் அதற்கு மேல் எதையும் விளக்க விரும்பவில்லை. லைலாவும் தன்னுடைய பாஸ் நிவேதிதாவிற்கு பதிலாக வெளி ஆளான சரவணனுக்கு சப்போர்ட்டாக இருந்தாள். அரை மணி நேரம் கழித்து லைலா நிவேதிதாவின் சாமானங்களை தயார் செய்து முடித்தாள். சரவணனும் நிவேதிதாவும் அங்கிருந்து புறப்பட்டு பிளைட்டில் சிட்டாடலிற்கு விரைந்தனர். 3 மணி நேரம் கழித்து சரவணன் நிவேதிதாவுடன் விமானத்தில் இருந்து சிட்டாடலில் இறங்கினார்கள். அந்த ஊரின் குளிர் காரணமாக நிவேதிதாவிற்கு தும்மல் வந்தது. அடுத்த வினாடி சரவணன் ஏற்கனவே தன் ஜாக்கெட்டை கழற்றி அதை அவள் மேல் போர்த்து இருந்தான். இதையெல்லாம் எதிர்பாராத நிவேதிதாவின் கண்கள்
ஒரு வினாடி விரிந்தது. ஆனால் அவள் முகம் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தது. பின்னர் அவள் தான் போர்த்து இருந்த சரவணனின் ஜாக்கெட்டை கழற்றி, பரவாயில்ல, எனக்கு அவ்வளவா குளிர் இல்ல என்று சொல்லி அவன் கைகளில் கொடுத்தாள். உங்க தாத்தா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையான்னு? நீ எப்பவும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டியா? என்கிட்ட மட்டும் தானா இல்ல எல்லார்கிட்டயும் இப்படிதானா என்று சரவணன் கேட்டான். நிவேதிதா அவனை திரும்பி பார்த்து தலையை அசைத்து, அப்படிலாம் எதுவும் இல்ல, நாம வந்த வேலையை முதல்ல பார்க்கலாம் என்று எப்போதும் போல தன் முகத்தை நிமிர்த்தி வைத்துக் கொண்டு சொன்னாள். அவளுடைய இந்த திமிரான பதிலை இதழில் புன்னகையுடன் சரவணன் பார்த்துவிட்டு பின் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடன் அவர்களை அங்கிருந்து அழைத்துச் செல்ல ரத்தினம் வந்திருந்தார். சார், எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணியாச்சு. ரவிச்சந்திரனும் மோஹித்தும் அவங்களோட அந்த டீமும் இன்னைக்கு நைட்டு நீங்க சொன்ன அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க என்று சரவணன் ரத்தினத்திடம் சொன்னார். ரத்தினத்தின் அந்த வார்த்தைகளை கேட்டு நிவேதிதா நடுங்கினாள். அவர்கள் இருவரும் ராம்நாத் பற்றியும் சிங்கராஜ் ஃபேமிலி பற்றியும் பேசிக் கொண்டிருப்பதாக அவள் நினைத்தாள். ராம்நாத் சிங்கராஜ் குடும்பத்தின் கைகூலி என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. அவர்களை தவிர தன் குடும்பத்திற்கு வேறு யாரும் இப்படியொரு துரோகத்தை செய்ய முடியாது என்று அவள் நினைத்திருந்தாள். அவள் மனதிற்குள்ளே நிவேதிதா அவனிடம் பேசியதும் ராம்நாத் நிவேதிதாவை கேவலமாக பேசிய எல்லா வார்த்தைகளுமே அவளுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவளை வருத்தி கொண்டிருந்தது. இதனால் அந்த ராம்நாத்திற்கும் அவரை அனுப்பியவருக்கும் கண்டிப்பாக தண்டனை வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டாள். குமார் ஃபேமிலியின் தற்பொழுதைய சிஇஓவாக இருப்பதால் அவளுக்கு சிங்கராஜ் ஃபேமிலி பற்றி தெரியாமல் இல்லை. சிட்டாடெல்லில் வசிக்கும் சக்தி வாய்ந்த 4 பெரிய குடும்பங்களில் சிங்கராஜ் குடும்பமும் ஒன்றுதான் என்று அவள் தெரிந்து வைத்திருந்தாள். அந்த சிங்கராஜ் குடும்பத்தை சேர்ந்த ஜாஸ்மின் அந்த குடும்பத்தில் மிகவும் கவர்ச்சியான ஒரு பெண். சிட்டாடெல்லின் பிரபலமான தொழிலதிபர் குடும்பத்து பெண் மற்றும் ஆதிரனின் வருங்கால மனைவி. அப்படிப்பட்ட அந்தஸ்துடன் ஜாஸ்மின் எந்த தவறு செய்தாலும் யாரும் அவளை குறை சொல்வதற்கு துணியவில்லை. சிங்கராஜ் குடும்பத்திற்கு இன்று ஒரு முக்கியமான விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது ஒரு புறம் இருந்தாலும், சிங்கராஜ் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கும்படி சரவணன் தனது ஆட்களுக்கு கட்டளையிடுவது சற்று அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் நிவேதிதாவால் சரவணனை தடுக்க முடியவில்லை. இதற்கிடையில் மோஹித்தும் அவரது ஆட்களும் ஏற்கனவே சிங்கராஜ் குடும்பத்தின் விருந்துக்கு சென்று கொண்டிருந்தனர். சிங்கராஜ் குடும்பத்தின் விருந்தில் ஜாஸ்மின் அனைவரையும் ஈர்க்கும் விதத்தில் முத்து வெள்ளை நிறத்தில் காஸ்ட்லியான ஒரு கவுன் அணிந்திருந்தாள். அந்த இடத்தில் டெக்கரேட் செய்யப்பட்டிருந்த விளக்குகளின் வெளிச்சத்தில் அவள் அந்த கவுனில் மிகவும் அழகாக தெரிந்தாள். அந்த விருந்திற்கு வந்திருந்த அனைவரின் பார்வையும் ஜாஸ்மினின் மேல்தான் இருந்தது. சிங்கராஜ் குடும்பத்தை சேர்ந்த ஜாஸ்மின் தன் குடும்பத்தின் விருந்து ஏற்பாடில் அவளுக்குரிய பிரசித்தி பெற்ற டிசைனர்களால் செய்யப்பட்ட ஆடம்பரமான முத்து நிற கவுன் அணிந்திருந்தாள். அதனால் அங்கு வந்திருந்த ஆண்கள் அனைவரும் அவளை எப்படியாவது கவர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஜாஸ்மினும் இந்த வகையான கவனத்தை அனைவரிடமும் எதிர்பார்த்தாள். அவள் அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு அழகான உடையை இந்த விருந்துக்கு அணிந்து வந்திருந்தாள். ஆரம்பத்திலிருந்தே சிட்டாடெல்லில் இருக்கும் பெரிய பெரிய குடும்பங்களில் ஒன்றான சிங்கராஜ் குடும்பத்தில் பிறந்த ஜாஸ்மின் அந்த குடும்பத்திற்கு ஒரு ராணியாகவே இருந்தாள் என்பது அங்கு வந்திருந்த அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் எத்தனை ஆண்களுக்கு அவள் மீது ஈர்ப்பு வந்தாலும் சரவணனின் பார்வையில் மட்டும் அவள் ஒரு கேவலமானவளாகவே இருந்தாள். சரவணன் மற்றும் ஆதிரன் இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்தவர்கள்தான். நண்பர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் சரவணனுக்கு தெரிந்தவரை ஆதிரனுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு காதலி இருந்தாள் என்றால் அவள் ஜாஸ்மின் தான். சிறுவயதில் இருந்தே இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் குறிப்பிட்ட வயது வந்ததும் இருவரும் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருந்தனர். அப்படியே ஆதிரன் அவளை திருமணம் செய்து கொண்டாலும் அவள் ஆதிரனுக்கு 2வது மனைவிதான். இந்த காலகட்டத்தில் விவாகரத்து சாதாரணமானதுதான். இருப்பினும் விவாகரத்து செய்யும் அளவிற்கு ஆதிரன் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆளில்லை. ஆதிரனுக்கு ஜாஸ்மின் மீது எந்த உணர்வும் இல்லாத போதும் ஆதிரன் ஏன் ஜாஸ்மினை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் என்பதை சரவணனால் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா ஆண்களும் எப்பொழுதும் யாருக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆதிரன் அப்படிப்பட்ட சந்தேகத்திற்கு இடமின்றி இருந்தான். ஆதிரனுக்கு நடந்த அத்தனை விஷயங்களும் ஒருவேளை ஜாஸ்மினால் கூட நடந்திருக்கலாம். ஆனால் ஆதிரன் எந்த நேரத்திலும் இந்த வகையிலும் ஜாஸ்மினை மற்றவர்களிடம் காட்டிக் கொடுக்க மாட்டான். அதனால் கூட அவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம். இந்த சில விஷயங்களை சரவணன் ஜாஸ்மினை பற்றி தெரிந்து கொள்ள வழிவகுத்தது.
சரவணன் ஆதிரன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக ஜாஸ்மின் தான் காரணமாக இருப்பாள் என்று நினைத்தான். அவனுடைய பிரச்சனைகளுக்கும் ஜாஸ்மினுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் என்று சரவணன் உறுதியாக நம்பினான். ஒருவேளை ஜாஸ்மினிடமிருந்துதான் இந்த விஷயங்களை பற்றிய ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று சரவணன் நினைத்தான். ஜாஸ்மின் தன்னுடைய முத்து நிற கவுனுக்கு சிகப்பு நிற ஹீல்ஸ் அணிந்திருந்தாள். அவள் ஸ்டைலாக நடந்து சென்று அங்கிருந்த சிவப்பு ஒயின் கிளாஸை எடுத்து கையில் வைத்து குடித்துக் கொண்டே அனைவரையும் கவரும் வகையில் அழகாக நடித்தாள். அவளின் அந்த நடிப்புக்கு அங்கிருந்த பல ஆண்கள் மயங்கியிருந்தார்கள். எங்கிருந்தோ வந்த ஒருவன் அவள் பக்கத்தில் சென்று சற்று குனிந்து, மிஸ் ஜாஸ்மின், நம்ம டான்ஸ் பண்ணலாமா என்று கேட்டான். ஓ, கண்டிப்பா மிஸ்டர் தாஸ், இதென்ன கேள்வி என்று கொஞ்சலாக சொன்னாள். அவளின் பதிலை கேட்ட தாஸ், மிஸ் ஜாஸ்மின், உங்களோட டான்ஸ் ஆடுறதுக்கு இங்க பல பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு பார்ட்டி தான் என்று சொன்னான். அதற்கு ஜாஸ்மின் உதட்டை பிதுக்கி புன்னகையுடன் இஸ் இட் என்று சொல்லி மறுபடியும் கொஞ்சலாக சிரித்தாள். சிட்டாடெல்லில் பிரபலமாக இருப்பது ஜாஸ்மினின் ஒரு அடையாளமாக மாறிவிட்டது. இருப்பினும் சரவணனுக்கு தெரிந்தவரை ஜாஸ்மின் எந்த ஆண்களையும் தன்னிடம் நெருங்க விடாமல் மறுத்ததில்லை. இருவரும் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் போதே தாஸ் அவளிடம், மிஸ் ஜாஸ்மின், இப்பெல்லாம் உங்களை பத்தி நிறைய செய்தி வெளியில வருது. எனக்கும் கூட உங்களை பத்தி கொஞ்சம் தெரியும். இப்ப ரீசெண்டா கூட உங்களோட வருங்கால ஹஸ்பண்ட் ஆதிரன் இறந்துட்டார்னு கேள்விப்பட்டேன் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ஜாஸ்மின், மிஸ்டர் தாஸ், என்னை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, சரிதான். ஆனா நான் எப்பவும் பழைய குப்பையை கிளறதில்ல. நீங்க அதை ஃபாலோ பண்ணினா நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னை பத்தி தெரியணுமா? அப்ப என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றீங்களா என்று மயக்கம் குரலில் கேட்டாள். இதை கேட்டதும் தாஸ் சிரித்துக்கொண்டே, ஜாஸ்மின், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் இனிமே பேச மாட்டேன். அப்புறம் நம்மளோட பிசினஸ்க்கான டீலை நீங்களே சொல்லிருங்க. சீக்கிரமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று சொன்னான். ஜாஸ்மின் அவன் சொன்னதை கேட்டு சிரித்தாள். அவளுடைய அந்த புன்னகை மிகவும் இனிமையாக இருந்தது. அப்போது அவள் தாஸை பார்த்து, மிஸ்டர் தாஸ், உங்களுக்கு ஒரு பொண்ணு எப்படி ஃப்ளர்ட் பண்றதுன்னு தெரியாதா? எல்லா பொண்ணுங்க கிட்டையும் இப்படிதான் நடந்துப்பீங்களா என்று கேட்டாள். இல்ல, உங்ககிட்ட மட்டும்தான் என்று தாஸ் வேகமாக சொல்லிவிட்டுதான் நாக்கை கடித்துக் கொண்டான். அவன் சொன்னதை கேட்ட ஜாஸ்மின் என்று சிரித்தாள். தாஸ் ஜாஸ்மினிடம் பேசும்போது நேரடியாக அவனின் இடுப்பில் கை வைத்தான். அப்போது அவன் தன்னுடைய கையை இடுப்பில் இருந்து பின்னாடி கொண்டு சென்று அவளை தன்னை நோக்கி இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் ஜாஸ்மின் தாஸின் மீது வந்து சாய்ந்தாள். விருந்தின் நடுவில் டான்ஸ் ஆடும் இடத்தில் அவர்கள் இருவரும் மற்றவர்கள் பார்த்து முகம் சுளிக்கும் அளவிற்கு நடந்து கொண்டார்கள். மேடம், ஜாஸ்மின் மேடம். அங்கு என்ன நடக்கிறது என்பதை அந்த விருந்தில் கலந்து கொண்டிருந்த அனைவரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் தாஸை பார்த்து பொறாமைப்பட்டனர். சிலர் அவர்கள் இருவரையும் ரகசியமாக திட்டி தீர்த்தனர். அவர்களால் திட்ட முடியுமே தவிர எதுவும் செய்ய முடியவில்லை. தாஸ் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவனும் வளர்ந்து வரும் பிசினஸ் மேன்களில் ஒருவனாக இருந்தான். மேடையில் அனைவரும் நடனமாடிக்கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்த இடத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் என்று அவசரமாக உள்ளே ஓடிவந்தான். அங்கிருந்த அனைவரின் கவனமும் அந்த வாட்ச்மேனை நோக்கி திரும்பியது. இதை பார்த்த ஜாஸ்மின் திகைத்து நின்றாள். அவளுடைய முகம் வாட்ச்மேனின் இந்த செயலால் குழம்பி போயிருந்தது. அவளுடைய இந்த சந்தோஷமான விருந்தை தன் சத்தத்தால் கெடுத்துவிட்ட வாட்ச்மேனை அவள் பார்க்க விரும்பவில்லை. அவள் கோபமாக வாட்ச்மேனை பார்த்தபோது அவனுக்கு பின்னால் அவள் பார்வையை திருப்பினாள். அங்கே ஒருவன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் அருகில் சென்று பார்த்த பொழுதுதான் அது மோஹித் என்று அவனை அடையாளம் கண்டு கொண்டாள். முதலில் ஜாஸ்மினிற்கு மோஹித்தின் மேல்தான் ஆர்வம் இருந்தது. ஆனால் அவனை விட பெரிய குடும்பத்தை சேர்ந்த பிசினஸ் மேனை அடைவதற்காக மோஹித்தை அவள் நிராகரித்தாள். அவள் மோஹித்தை தீண்டத்தகாத ஒரு குப்பையை பார்ப்பது போல கேவலமாக பார்த்தாள். தன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்துவிட்டு வேகமாக அவன் அருகில் சென்றவள், இங்க என்ன செய்யற? வெளியில போ. உன்னை யார் இங்க கூப்பிடல, நீ வரவேண்டிய இடமும் நேரமும் இதுல என்று கொலை வெறியுடன் சொன்னாள். ஜாஸ்மின் சொன்னதை கேட்ட மோஹித் லேசாக சிரித்துவிட்டு தன் பாக்கெட்டில் இருந்த கை விலங்குகளை வெளியே எடுத்து, நான் இங்க யாரும் கூப்பிட்டு வரல, என்னோட வேலையை பார்க்க வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. நீங்க அந்த கிஃப்ட பாக்குறீங்களா? இங்க சைன் பண்ணிட்டா அந்த கிஃப்ட நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் என்று நக்கலாக கூறினான். ஜாஸ்மின் கடுமையான கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தாள். மூக்கு சிவந்து போய் புடைத்துக் கொண்டு வந்தது. அவள் இருந்த கோபத்தில் நாடியும் துடித்துக் கொண்டிருந்தது. மோஹித் கோலாக அவளை பார்த்து கொண்டிருந்தான்.
அவனது கையில் இருந்த விலங்கு ஆடிக்கொண்டிருந்தது. ஜாஸ்மின் எரிமலை போல கொதித்துக் கொண்டிருந்தாள். மோகித்தை முறைத்து பார்த்தவள், "ஹேய், யாருடா நீ? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல இப்பவே இங்கிருந்து போ, இல்லனா ஏதாவது எக்கத்தப்பா நடந்ததுக்கு அப்புறமா என்ன குத்தம் சொல்லக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லாத" என்று கத்தினாள். மோகித் அவள் அத்தனை கோபத்தில் கத்தியும் கூட இப்போதும் மிக கூலாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு அதிகமாக கோபம் வரக்கூடிய சுபாவம் இல்லைதான். ஆனால் அதற்காக அவன் எது நடந்தாலும் வாயை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆளும் இல்லை. யாராவது அவனுக்கு ஏதாவது செய்யவோ சொல்லவோ வந்தால் செய்ய வேண்டியதை சரியாக கொஞ்சமும் பிசகாமல் செய்து முடிப்பான். மிக உறுதியான ஒரு பார்வையுடன் ஜாஸ்மினை பார்த்தான் மோகித். அவனது பார்வையில் ஒரு அசைக்க முடியாத முடிவு தெரிந்தது. மிஸ் சிங்கராஜ், சும்மா அந்த டிராமா போடுற வேலைய என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இதுல எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இடமே இல்லை. நீங்களே கோஆபரேட் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லது. இப்ப நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் வார்ன் பண்ணலன்னு சொல்லக்கூடாது என்று சொன்னான். ஜாஸ்மின் அவன் அத்தனை சொல்லியும் கூட கொஞ்சமும் நசியவில்லை. அவளது பிடியில் விடாப்படியாக இருந்தாள். இதுவரைக்கும் ஒரு சாதாரண ரூமில் கூட தங்காதவள் ஜெயிலுக்குள்ளா? அவளுக்கு அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் போல இருந்தவளுக்கு மோகித்தின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மோகித்தின் முகத்தை நோக்கி விரலை நீட்டியவள், "ஹேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்ப?" என்று கேட்டாள். கூடிய சீக்கிரத்தில் அந்த பேங்க்வெட்டின் அட்மாஸ்பியர் மொத்தமாக மாறியது. அங்கே இருந்த பெரும்பாலானோரின் கண்கள் மோகித்தை நோக்கி திரும்பியிருந்தது. அவர்கள் தமக்கு பக்கத்தில் இருந்தவர்களிடம் திரும்பி, "இவன் எதுக்கு இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறான்? இவனுக்கு என்ன பைத்தியமா? ஆமா, அதான் பாருங்க, அவனுக்கு எங்கெங்கயோ போய் அவனோட கெத்த காட்ட முடியுமா இருக்கும்போது எதுக்கு போய் சிங்கராஜ் ஃபேமிலிக்கு வந்து சீன் போட்டுட்டு இருக்கான்? அவனுக்கு இப்ப என்னதான் வேணுமா? இங்க வந்து அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். தேவையே இல்லாம அவனோட ஃபியூச்சரை அவனே கெடுத்துக்க போறான். இன்னையோட அவனோட கதை அவ்வளவுதான்" என்று ஒவ்வொருவராக ஒவ்வொன்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுல முக்கியமாக மிஸ்டர் தாஸ் தான் எல்லோரையும் விட துள்ளிக் கொண்டிருந்தான். சட்டை கையையும் உயர்த்தி கொண்டு முறுக்கிக் கொண்டு மோகித்தை நோக்கி வந்தான். அந்த நேரத்தில் அவன் ஜாஸ்மின் முன்பு தனது கெத்தை காட்டிக்கொள்ள ட்ரை செய்தான். ஜாஸ்மினுக்கு என்று ஒரு தனியான ஸ்ட்ராங்கான மாரல் எல்லாம் இல்லை. அதனால் அவளுக்காக ஒருத்தன் இப்போது முன்னாடி வந்து நிற்பதை பார்த்ததும் 32 பல்லையும் காட்டி ஈ என்று இழித்தாள். அவளுக்கு மிஸ்டர் தாஸ் செய்த காரியத்தை பார்க்கும்போது இதயத்திற்கு மிகவும் இதமாக இருந்தது. இந்த கொஞ்ச நேரத்திற்குள் அவள் ஆதிரனையும் மிஸ்டர் தாஸையும் கூட ஒப்பிட்டு பார்த்து விட்டாள். அவளுக்கு ஆதிரனை விட இவன் நன்றாக இருப்பது போல தெரிந்தது. ஆதிரனும் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்பதில் அவளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லைதான். அவன் ஹோக்சியாவில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஆளாக இருந்து வந்தான். உண்மையை சொல்ல போனால் ஜாஸ்மினிற்கும் ஆதிரன் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்ததுதான். அவளது பருவ வயதிலிருந்தே அவளுக்கு ஆதிரன் மேல் மிகவும் ஆழமான ஃபீலிங்ஸ் இருந்தது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே ஆதிரனின் கண்களோ வேறு ஒரு பெண்ணின் மீது மட்டும்தான் இருந்தது. ஜாஸ்மினுக்கு அந்த பெண்ணை பற்றி நினைக்கும் போதெல்லாம் பற்றி எரிந்து கொண்டு வரும். அந்த பெண்ணின் ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அவளது உடல் அழகாக இருக்கட்டும், அவளது சுபாவமாக இருக்கட்டும், எல்லாமே ஜாஸ்மினையும் விட மிகவும் சிறந்ததாகவே இருக்கும். அதுதான் அவளுக்கு இன்னும் கடுப்பை கிளறியது. ஜாஸ்மினுக்கு ஆதிரன் மேல் இருந்த ஈர்ப்புக்காக முழு உலகத்தையும் வேண்டுமானாலும் எதிர்க்க துணிந்திருந்தாள். ஆதிரனுடன் நேரத்தை கடத்துவதற்காக அடிக்கடி மிட்டல் ஃபேமிலி வீட்டிற்கும் போய் வந்து கொண்டிருந்தாள். மிட்டல் ஃபேமிலிக்கு அவளை பிடித்து இருக்குதா இல்லையா என்பதெல்லாம் அவளுக்கு கவலை இல்லை. அவளது எண்ணத்தில் இருந்து பின்வாங்காமலேயே இருந்தாள். அந்த நேரத்தில் சிட்டாட்டலில் இருக்கக்கூடிய 4 ஃபேமிலிகளுக்கும் இடையில் இருக்கும் காம்படிஷன் ஒன்று ஹாட் டாபிக்காக இருந்தது. ஆதிரனுக்காக ஜாஸ்மின் கிட்டத்தட்ட அவளது ஃபேமிலிக்கே துரோகம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் கடைசியில் ஆதிரன் சரியாக அவனால் திருமணம் செய்ய கொள்ள முடியுமான வயது வந்ததும் அடுத்த நாளே அவன் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டான். அது தெரிந்ததும் ஜாஸ்மினின் இதயம் சுக்கு நூறாக உடைந்து விட்டது. அன்றிலிருந்து அவளுக்கு ஆதிரன் மேல் வெறுப்புதான் அதிகரித்தது. அந்த சோகமும் ஏமாற்றமும் வெறுப்பும் அவளை ஒரு கொடூரமான பெண்ணாக மாற்றியது. ஆதிரன் மேல் அவளுக்கு இருந்த அன்பு ஆதிரனால் அவளுக்கு திரும்ப கிடைக்காமல் அந்த பெண்ணுக்கு போய்க் கொண்டிருப்பதை அவளால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அவளுக்கு அதை நினைக்க நினைக்க இன்னும் வெறி அதிகமாகிக் கொண்டே போனது. ஆனால் அவளது கோபத்தை அடக்கி பொறுமையை காக்க முடியவில்லை. அவளுக்கு அப்போது தோன்றிக் கொண்டே இருந்த ஒரே எண்ணம் ஆதிரன் சாக வேண்டும் என்பது மட்டும்தான். ஆதிரன் உயிரோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் அவளோடு இருக்க வேண்டும், இல்லையானால் அவனே இருக்கக்கூடாது என்பதுதான் அவளது குறிக்கோள்.
அவனை கொன்று அவனுக்கு சொந்தமாக இருந்த எல்லாவற்றையும் தான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அதற்காக ஒரு அழகான பிளானை போட்டாள். வழியில் எந்த ஒரு தடையும் வராமல் நிம்மதியாக போய்க் கொண்டிருந்தாள். எல்லாம் அவள் நினைத்தது போலவே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்து இருக்காத விஷயம்தான் சரவணனின் மாஸ் என்ட்ரி. ஆரம்பத்தில் எல்லாமே ஜாஸ்மின், ஐயா ஆதரணைய ஈஸியா மடக்கிட்டோம், இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல, சப்புன்னு போட்டா போட்டுன்னு போயிடுவான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் சரவணனை கொஞ்சம் கூட சீரியஸாக எடுக்கவே இல்லை. மிஸ்டர் தாஸ் சட்டை கையை உயர்த்தி கொண்டு வந்து நின்றதை பார்த்ததும் அவளது மனது குதித்தாலும் கூட அவளால் அவன் மோஹித்திற்கு ஏதாவது செய்வதை அனுமதிக்க முடியவில்லை. ஏனென்றால் மோஹித் எப்படிப்பட்டவன், எப்படியான ஒரு பொசிஷன் அந்தஸ்தில் இருப்பவன் என அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே அவளை அரசு செய்ய போகிறேன் என்ற முடிவுடன் தான் இங்கு வந்திருக்கிறான். அந்த நிலையில் அவனது கோபத்தை சீண்டிவிடும்படி ஏதாவது ஒன்றை செய்தால் அதற்கு பிறகு எல்லாம் இன்னும் மோசமாகிவிடும் என்று யோசித்தாள். அது மட்டுமில்லாமல் அவன் பீனிக்ஸ் ஃபேமிலியின் ஒரு ஆள். அவன் அங்கே எந்த ஒரு பதவியும் அந்தஸ்தும் வேண்டாம் என சொல்லிவிட்டு வந்திருந்தாலும் கூட அவர்களது ரத்தம்தானே அவன். அதனால் அவனுக்கு ஏதாவது ஆனால் கண்டிப்பாக அவர்கள் அவனுக்காக வருவார்கள் என்று அவளுக்கு தெரியும். அவர்களையும் பகைத்துக் கொள்வது என்பது அவ்வளவு நல்ல காரியமில்லை. மோஹித்தின் மேல் இங்கே இருக்கும் யாராவது ஒருத்தரின் கைப்பட்டாலும் கூட அவனது அப்பா மொத்த சிங்கராஜ் ஃபேமிலியையும் அழித்து விடுவார். ஜாஸ்மின் சிறிது நேரத்திற்குள் எல்லாவற்றையும் யோசித்து முடித்து விட்டாள். அவள் உடனே மிஸ்டர் தாஸை தடுத்து நிறுத்த பார்த்தாள். ஆனால் அப்பொழுது வாசலில் ஏதோ ஒரு சலசலப்பு கேட்டது. அங்கே இருந்த செக்யூரிட்டி சில பேர், எங்க போறீங்க? உங்களுக்கு உள்ள போக முடியாது, போகாதீங்க. நான் சொல்ல கேட்காம போயிட்டு இருக்கீங்க. ஏதாவது வம்பு பண்ணா உடனே போலீஸை கூப்பிடுவேன், பாத்துக்குங்க என்று கத்திக் கொண்டிருந்தார்கள். அவர்களது கத்தலை கேட்டதும் ஜாஸ்மின் உடனே எட்டி பார்த்தாள். அங்கே சரவணன் ஒவ்வொரு படியாக தாவி தாவி ஏறி வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். சிட்டாடெல்லருக்கு வந்து சேர்ந்ததுமே அவன் நேராக சிங்கராஜ் ஃபேமிலி பேங்கெட்டுக்கு தான் வந்தான். ஜாஸ்மின் அவளை அவளது முகத்தில் கரியை பூசிக்கொள்வதை பார்க்கத்தான் இத்தனை ஆர்வத்துடன் ஓடி வந்தான். அவனை தடுக்க வந்த செக்யூரிட்டிஸ்களை திரும்பி ஒரு பார்வைதான் பார்த்தான். அவனது முறைப்பை பார்த்ததும் எல்லோரும் அப்படியே போய் தத்தம் பொசிஷனில் நின்று கொண்டார்கள். அதற்கு பிறகு யாருக்குமே அவனை எதிர்க்கக்கூடிய தைரியம் வரவில்லை. ஜாஸ்மின் சரவணனை முறைத்து பார்த்து கொண்டே, சரவணா, நீ தேவையில்லாம என்கிட்ட மோதிட்டு இருக்க. இவ்வளவு தூரம் சிங்கராஜ் ஃபேமிலியோட பேங்கெட்டுக்கே வந்து உன்னால பத்திரமா திரும்பி போக முடியும் நினைக்கிறியா நீ என்று சொன்னாள். சரவணன் வரும்போது நிவேதிதாவையும் கூட்டிக் கொண்டுதான் வந்திருந்தான். சரவணன் நேராக ஜாஸ்மினுக்கு முன்னால் வந்து ஒரு நொடியும் தாமதித்துக் கொண்டிருக்காமல் அவளது முகத்தில் பளார் என்று அறைந்தான். அதை பார்த்ததும் ஜாஸ்மின் அதிர்ச்சியாகி நின்றாள். அவளது சிறு வயதிலிருந்தே சிங்கராஜ் ஃபேமிலிக்கு ஒரு செல்ல பிள்ளை போலதான் இருந்து வந்தாள். அவளது அப்பா கூட அவளை இதுவரைக்கும் அடித்ததில்லை. அடி வாங்கிய கன்னத்தில் கைகளை வைத்தவள் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டே, டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கை வச்சிருப்ப என்று கேட்டாள். அதற்கு சரவணனோ மிகவும் சாதாரணமாக, ஆமா அடிச்சேன், அதுக்கு என்ன இப்போ? நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வெக்கங்கட்ட பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எல்லாருக்கும் எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும் என்று சொன்னான். அதை கேட்ட ஜாஸ்மினுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. இன்றைய பேங்க்வெட்டில் ஒரு ராணியாக இருக்க வேண்டியவளவள். அங்கே வந்திருக்கும் அனைத்து கெஸ்டுகளும் சிங்கராஜ் ஃபேமிலியின் டாப் பார்ட்னர்ஸ். ஆதிரனின் ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் அவளுக்கு கைக்கு வந்ததிலிருந்து சிங்கராஜ் ஃபேமிலி அவளை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பெரிய பெரிய மிகவும் பெருமதியான ப்ராஜெக்டுகளை கூட அவளுக்கு ஹேண்டில் பண்ண சொல்லிக் கொடுத்தார்கள். இப்போது இருக்கும் ஜாஸ்மின் சிட்டாடெல்லில் எல்லோராலும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள்தான். அப்படி இருக்கும்போது சரவணனோ எதை பற்றியும் யோசிக்காமல் நேராக வந்து அவளது கன்னத்திலேயே அறிந்து விட்டான். ஜாஸ்மின் அவனை எரிப்பது போல் பார்த்து கொண்டே, அப்படித்தானே, இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு என்று சொல்லிவிட்டு போனை எடுத்தாள். அதற்கு சரவணன், உனக்கு அறை மட்டும் இல்ல, இன்னொரு லக்ஸரியான கிஃப்டும் இருக்கு என்று சொன்னான். என்ன, அடிக்கிறதையும் அடிச்சுட்டு ஏதோ ஒரு பொருளை கொடுத்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க நினைக்கிறியா? நான் என்ன காசுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுற பொண்ணு நினைச்சிட்டியோ என்று கடுகடுத்தாள். அவள் சொன்னதை கேட்டதும் சரவணன் சத்தமாக சிரித்தான். மன்னிப்பா? யார் சொன்னது நான் இப்ப மன்னிப்பு கேட்க போறேன்னு சொல்லி? அதுவும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேனா? சான்ஸே இல்ல. ஆதிரம் ரொம்ப சைலண்டான டைப். எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லவே மாட்டான். நானே தேடி பார்க்கலனா அவனுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது கூட எனக்கு தெரியாம தான் இருந்திருக்கும் என்று கொஞ்சம் குரலை உயர்த்தி சத்தமாகவே சொன்னான். அது பேங்க்வெட்டில் இருந்த எல்லோருக்கும்
கேட்டது. என்னது, அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஜாஸ்மினுக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தது. எல்லோரும் முணுமுணுக்க தொடங்கினார்கள். சரவணனின் வார்த்தையை கேட்ட ஜாஸ்மினும் ஷாக் ஆனாள். ஆதிரன் அத்தனை சீக்கிரத்தில் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியதற்கான காரணம் மெட்டல் ஃபேமிலி அவர்கள் 2 பேரும் சேர்ந்திருப்பதற்கு அதிகம் சப்போர்ட் கொடுக்கவில்லை. அங்கே பிரித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவன் உடனடியாக கல்யாணமே பண்ணிவிட்டான். ஜாஸ்மின் உள்ளுக்குள் இருக்கும் ஷாக்கை வெளியே காட்டிக்கொள்ளாமல் உடனே சரவணனை பார்த்து, சரி அதுக்கு பெண்ண என்று கேட்டாள். அதுதான், ஆதிரனே செத்து விட்டானே, இப்போது சரவணனால் என்னதான் செய்துவிட முடியும் என்று நினைத்து விட்டாள். ஜாஸ்மின் எப்போது ஆதிரனின் ஃபேமிலி பிசினஸை கைக்கு எடுத்தாளோ அப்பொழுதே தனது வெட்கம் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டாள். அதுதான் மிஸ்ட்ரஸ், இப்போ சட்டப்பூர்வ பொண்டாட்டி ஆகிறதெல்லாம் நார்மலாச்சே. அது மட்டும் இல்லாம நானும் ஆதிரனும் ஒரு பெர்ஃபெக்டான ஜோடி, இதுல எந்த ஒரு தப்பும் எனக்கு தெரியல என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசிக்கொண்டு போனாள். என்னது நார்மலா என்று கேட்டு சரவணன் சிரித்தான். நீ எப்படிப்பட்டவளா வேணும்னாலும் இருந்துட்டு போ, அத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. ஆனா உனக்கு ஆதிரனை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் அவன் சாமோட கமாண்டுக்கு கீழே தான் இருந்தான்னு உனக்கு தெரியாம தான் இருந்திருக்கும், சரிதானே என்று அவளை கூர்ந்து பார்த்து கொண்டே கேட்டான் சரவணன். அப்படி இருந்துட்டா மட்டும் என்ன மாறிட போகுது? அவன் ஒரு உதவாக்கற சல்லி பைதான். இப்ப உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? முதல்ல நீ இங்கிருந்து வெளியில போ, உன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு இஷ்டமே இல்ல என்று அவனை எப்படியாவது அங்கே இருந்து துரத்துவதிலேயே குறியாக இருந்தாள் ஜாஸ்மின். அங்கே இருந்த என்டர்பிரினர் எல்லோரும் நடப்பதை பார்த்து திகைத்து போனார்கள். ஜாஸ்மினிற்கு மூளை மழுங்கிவிட்டது என்றுதான் நினைத்தார்கள். ஆதிரன் சாமின் கமாண்டுக்கு கீழே இருந்தவன் என்றால் அதற்கு அர்த்தம் அவன் ஒரு சோல்ஜர். அது மட்டுமில்லாமல் அவன் கல்யாணமானவனாகவும் இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது இது சாதாரண 3வது நபர் தலையீடாக இருக்காது. இது மிலிட்டரி மேரேஜை உடைப்பதாகத்தான் இருக்கும். அப்படி யாராவது செய்யும் பட்சத்தில் அது சட்டத்திற்கு விரோதமான செயலாக மாறிவிடும். அந்த விதத்தில் இப்போது ஜாஸ்மின் ஒரு குற்றவாளி. அதுவும் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வீம்பு பிடித்துக் கொண்டு வேறு இருக்கிறாள். அவளே அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். இப்போது அங்கே இருக்கும் எல்லோருக்கும் கூட அது பயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. இங்கே தாமும் இதில் ஏதாவது சிக்கிவிடுவோமோ என்று யோசித்தார்கள். ஜாஸ்மின் இப்போது முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு ஏதோ தான் செய்தது அத்தனையும் சரி என்பது போன்ற தோரணையில் தான் நின்று கொண்டிருந்தாள். அப்போது சரவணன் ஜாஸ்மினை ஸ்கேன் செய்வது போல உற்று பார்த்து கொண்டே, எனக்கு இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்று கடுமையான குரலில் கூறினான். ஜாஸ்மின் சரவணனிடம், என்ன கேட்கணுமோ கேளு, முடிஞ்சா சொல்ற என்று இளக்காரமாக சொன்னாள். நீ ஆதிரன் கூட சேர்ந்து வாழ்ந்தியா என்று கேட்டான் சரவணன். அதற்கு சிரித்த ஜாஸ்மின், ஆமா பின்ன என்ன, உன்னோட ஃப்ரெண்ட பத்திரமாத்து தங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்று கேட்டாள். அதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோரும் ஷாக் ஆனார்கள். உடனே சரவணன் மோகித்திடம், அவளை கூட்டிட்டு போங்க, அவளுக்காக மிலிட்டரி கோர்ட்டும் 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் காத்துக்கிட்டு இருக்கு. ஜாஸ்மின் இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம ஃபுல்லா ஜெயிலே இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன் என்று கங்கணம் கட்டினான். அவளை இழுத்துக்கிட்டு போ என்று சரவணன் நேராக மோகித்திடம் இறுகிய முகத்துடன் சொன்னான். ஜாஸ்மின் பக்கம் திரும்பி லேசாய் இதழை வளைத்தவன், ஜாஸ்மின் கவலையே படாத, இன்னும் 3 வருஷத்துக்கு நீ ஜெயில தான் களி திங்க போற, நீ வெளியவே வர முடியாதபடி நான் பண்றேன் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணன். ஜாஸ்மின் அவனை திகைப்புடன் பார்த்தாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவன் பேச்சிற்கெல்லாம் அஞ்சுமாள் அவள் இல்லையே, பொல்லாதவளாயிற்றே. அப்போதுதான் சுயநினைவிற்கு வந்தவள் போல முழித்தாள் ஜாஸ்மின். சரவணன் எதை பற்றி பேசுகிறான் என்று அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது போல் அவன் கேட்ட கேள்விகளின் அர்த்தமும் இப்போதுதான் அவளுக்கு விளங்கியது. அவளுக்கும் ஆதிரனுக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் வெறும் வெளிப்பூச்சு மட்டுமே. அவள் திட்டமிட்டுதான் அத்தனையும் நிகழ்த்தியிருந்தாள். சாமுக்கு கீழ்தான் ஆதிரன் நேர்ந்தான். அது ஜாஸ்மினுக்கும் நன்றாக தெரியும். பொதுவாக சாம் கட்டளைக்கு கீழ் இருப்பவர்கள் அனைவரும் பெரிய நகரத்தில் வசிக்கும் முக்கிய நபர்களாக இருப்பார்கள். அந்த நகரத்தின் முதுகெலும்பாய் செயல்படுபவர்கள் அனைவரும் சாம் சொல்லுக்கு மறுபேச்சு கூறிட மாட்டார்கள். ஆதிரன் மட்டும்தான் அதில் வேறுபட்டவன். அவன் அப்போதுதான் சிட்டாடெல்லில் அவன் பிசினஸை துவங்கியிருந்தான். அது மட்டுமில்லாமல் அவன் இன்டர்நேஷனல் ட்ரேடிங்கிலும் ஆர்வம் காட்டி அதிலும் செய்ய திட்டமிட்டிருந்தான். அந்த நேரத்தில் ஜாஸ்மின் இவற்றில் பெரிதாய் ஆர்வம் காட்டவில்லை. அவன் ஏதோ செய்கிறான் என்று அப்போது விட்டுவிட்டாள். என்ன இருந்தாலும் ஆதிரனின் ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் சிட்டாடெல்லில் பெரும் வளர்ச்சி பெற்றதாய் இருந்தது. புதிய எக்கனாமிக் சிஸ்டமில் முக்கிய பங்காற்றியது. அவர்களுக்கென்று இருக்கும் ஒரு புதிய கரன்சி,
புது எக்கனாமி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் அனைத்திலும் சிறந்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் அளவிற்கு அவர்கள் பக்கம் வளர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. ஆதிரனின் ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் பெயர் இருந்தாலே போதும், அதனின் ஸ்டாக் பிரைஸ் வானை தொடும் அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கும். அதுவே வேர்ல்ட் சிவிலைசேஷனை காட்டிவிடும் அளவிற்கு அது இருக்கும். ஆதிரன் ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸில் மிக நன்றாய் வேலை பார்த்திருந்தால் போக்சியாவிலேயே எந்த என்டர்பிரைசஸும் தொட முடியாத உச்சத்தை தொட்டிருக்கும். இப்படிப்பட்ட பேரும் புகழும் இருந்ததில் ஜாஸ்மின் தன்னிச்சையாக ஆதிரன் சாமின் ஆட்களில் ஒருவன் என்று மறந்துவிட்டாள். இதை பற்றி இதுவரை யாரும் அவளிடம் கூறியதில்லை. அதனால் அந்த நினைவும் அவளுக்கு வரவில்லை. ஆனால் இப்போது ஒருத்தன் அவளுக்கு அது மண்டையில் உரைக்கும் அளவிற்கு கூறிவிட்டானே, அதுவும் சரவணன் போன்ற ஒருவன் இந்த மாதிரியான சூழலில் அவளுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறான். இப்போது அவள் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாள். அவளின் குட்டி வெளிப்படும் நேரம் வந்தது. பேங்க்வெட்டில் இருக்கும் மற்ற என்டர்பிரைனர்ஸ்களும் சரவணனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குமே கோபம் வந்ததுதான். ஆனால் சரவணனை எதிர்க்கும் தைரியம் அங்கு ஒருவருக்கும் இல்லை. அதனால் அவர்கள் முடிந்த முறைப்பையே செய்து கொண்டிருந்தார்கள். சரவணன் கூறியதை மூலையில் அசை போட்டு பார்த்து கொண்ட ஜாஸ்மினுக்கு அப்போதுதான் நினைவு வந்தது. உடனே பதட்டம் கொண்டவள், சரவணா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் கொஞ்சமா ரெட் வைன் குடிச்சேன், அதனால நான் சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. நான் போதையில் ஏதோ சொல்லிட்டேன், நீ அதை சீரியஸ் எடுத்துக்காத என்று அவசர அவசரமாய் சமாளிக்க பார்த்தாள் ஜாஸ்மின். அவளுக்கு எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டும் என்ற உணர்வு. என்ன போதையில வளர்னியா என்று கேட்டு லேசாய் சிரித்தான் சரவணா. மேலும், என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம உன்ன மாதிரி வெட்டி பேச்சு பேச வருவேன் நினைச்சியா என்று கோவத்துடன் கூறினான். அடுத்த நொடியை அவனின் கையை சுடக்கிட்டான். நொடி பொழுதல் பேங்க்வெட்டில் இருக்கும் ஸ்கிரீனில் பிக்சர் மாறியது. சரவணனின் ஆட்களுக்கு இந்த வேலையெல்லாம் விரல் நுனியில் செய்யும் வேலை. கச்சிதமாய் சரவணன் கையசிவிற்கு ஏற்ப மாற்றிவிட்டார்கள். ஜாஸ்மின் உடல் வடவெடுக்க தொடங்கியது. ஸ்கிரீனில் இருக்கும் முக்கால்வாசி புகைப்படங்கள் எல்லாம் அவளால் எடுக்கப்பட்டது. முன்பு இந்த புகைப்படங்களை வைத்துதான் ஜாஸ்மின் ஆதிரனை மிரட்டி கொண்டிருந்தாள். அதனை பார்த்ததுமே அதிர்ச்சியில் அவளின் கால்கள் வழுவிழுந்தது போல உணர்ந்தாள். வேர்த்து விறுவிறுக்க முகத்தை எங்கு கொண்டு மறைப்பது என்று தெரியாமல் பதட்டத்துடன் நின்றிருந்தாள். சரவணன் இதையெல்லாம் வெளிக்காட்டுவான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த எவிடன்ஸ் உனக்கு போதுமா, இல்ல இது உனக்கு பத்தாது, இதெல்லாம் போட்டோஷாப் அப்படி இப்படின்னு ஏதாவது கதை விட நினைச்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இன்னும் வேற சில எவிடன்ஸ் எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். நீதான் வைக்க கேட்டவளாச்சே, சோ அதையும் போட்டு காட்டுறேன். நீ பண்ணதுக்கெல்லாம் 3 வருஷம் ஜெயிலே பத்தாது. ச்சே, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்திய நான் பார்த்ததே இல்லை என்று அருவருப்புடன் கூறினான் சரவணா. அவன் முகமே எதையோ பார்க்க கூடாததை பார்ப்பது போல சுருங்கியிருந்தது. ஜாஸ்மின் பயத்தில் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளால் தப்பிக்க முடியாது. அவளின் மொத்த மானத்தையும் சரவணன் அப்பட்டமாய் வெளிக்காட்டிவிட்டான். அதீத பயமும் வருத்தமும் அவளுக்குள் இருந்தது. அவளுக்கு தப்பிக்க வழி எதுவும் கிடைக்குமா என்று யோசித்தாள். இதில் அவன் இன்னும் சில பல ஆதாரங்களை அவன் காட்டுகிறேன் என்றானே, அதில் என்னவெல்லாம் இருக்குமோ என்று அஞ்சி நடுங்கினாள். இந்த சிறு வயதில் அவளுக்கு ஜெயிலில் சென்று களி தின்க விருப்பமில்லை. சிறையில் இருந்தால் இதையெல்லாம் எப்படி அனுபவிக்க முடியும்? அவளால் அங்கு செல்ல முடியாது. சரவணா, கொஞ்சம் அமைதியா பேசுறியா என்று பட்டன பம்ம ஆரம்பித்தாள் ஜாஸ்மின். எப்படியாவது சரவணனிடம் சமாதானம் பேச நினைத்தாள். உனக்கு இதுல ஏதாவது திருப்தி இல்லாம இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் என்ன விடும்னாலும் பண்றேன். நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, பிளீஸ் எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பேசி சரி பண்ணிக்கலாமா என்று அவசரமாய் கேட்டாள் ஜாஸ்மின். ஆனால் சரவணன் அதையெல்லாம் காதில் வாங்கும் எண்ணத்திலேயே இல்லை. பின்தான் சரவணன் பக்கத்தில் இருக்கும் நிவேதிதா மீது அவள் பார்வை படிந்தது. உடனே அப்போதுதான் அவள் கெஞ்ச வேறு வழி கிடைத்தது. சரவணா, நான் நிவேதிதாவை வேணும்னே டார்கெட் பண்ணணும்னு அப்படி பண்ணல. அது நாங்க சிங்கராஜ் ஃபேமிலி கோஸ்டோன்ல ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் பிளான் வச்சிருந்தோம். அதான் அந்த காரணத்துக்காக தான் நாங்க குமார் ஃபேமிலியை சேர்ந்த அந்த இடத்த வாங்க நினைச்சோம். நீ கவலைப்படாத, இனிமே எங்களுக்கு அந்த இடம் வேண்டாம். நாங்க அவளை தொந்தரவே பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்ல, நான் குமார் ஃபேமிலி பிசினஸ நானே இன்வெஸ்ட் பண்றேன். பிளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியில காட்டாத. இந்த விஷயத்தை இப்படியே இதோடு விட்டுரு என்று அச்சத்தில் நடுங்கியபடி அவனிடம் கெஞ்சினாள் ஜாஸ்மின். அவளுக்கு இப்போது கெஞ்சுவதை தவிர வேறு வழி இல்லை. பிறப்பிலிருந்தே திமிராகத்தான் வளர்ந்தாள். அவள் மீதே தவறு இருந்தால் கூட இந்நாள் வரைக்கும் அதை ஒப்புக்கொண்டதில்லை. ஆனால் இன்று அவளின் வீம்பு பிடிவாதத்தை காட்ட இடமில்லை. அதனை அவள் காட்டினால் அவள் நிலைமைதான் மிகவும் மோசமாகும். ஆதிரனின் சாவில் சரவணன் மட்டும் வருத்தமாயில்லை.
அதற்கு பின் இன்னும் ஒருவர் வருத்தமாயிருக்கிறார். அவர்தான் மிஸ்டர் சாம். அது ஜாஸ்மினுக்கும் நன்றாக தெரியும். அவர் நினைத்தால் மொத்த சிங்கராஜ் குடும்பத்தையும் அழித்து விடலாம். கோர்ட் வரை சென்றால் அவளால் தப்பிக்க முடியாது. பிடிவாதத்தை விட்டுவிட்டு கெஞ்சினாள். அவனோ மசியும் பொருட்டில் இல்லை. கெஞ்சினாள். இந்த விஷயம் கோர்ட்டிற்கு சென்றால் ஜாஸ்மின் ஜெயிலுக்கு செல்வது உறுதியாகும். சாமுக்கும் இதை பற்றி தெரியும். அவர் இதனை கண்டுகொள்ளாமல் ஒன்றும் இல்லை. அவரை போன்ற ஒருவர் இதில் தலையிட்டால் மொத்த பேரையும் கொன்று குவித்து விடுவார். சிங்கராஜ் குடும்பத்தினரால் இதை ஒன்றும் செய்ய முடியாது. என்ன, நீ இன்வெஸ்ட் பண்ண போறியா? நிவேதிதா மாதிரி பிசினஸ்ல எந்த ஒரு கரையும் படாம உழைச்சி முன்னேறினவ கம்பெனியில நீ கேவலமா சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறியா என்று வார்த்தைகளை உமிழ்ந்தான் சரவணா. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்க்கவே அவனுக்கு அருவருப்பாய் இருந்தது. நிவேதிதா அவனிடம் கடிந்து கொண்டாலும் அவள் மிகவும் மென்மையானவள். சுருக்கென்று பேசினாலும் மனிதளவில் மிகவும் மென்மையானவள். அவளுக்கும் ஜாஸ்மினிற்கும் வான் அளவில் வித்தியாசம் இருக்கிறது. அதில் பல்லை கடித்தாள் ஜாஸ்மின். சரி சரி, என்னோட பணம் தப்பான வழியில சம்பாரிச்சதுதான். அதை விடு. இப்ப நான் என்ன பண்ணினா நீ என்ன விடுவ? அத சொல்லு என்று இழுத்து பிடித்து பொறுமையுடன் கேட்டாள். அவளுக்கு ஒரு பக்கம் சரிவாசம் அடையக்கூடாது என்ற பயம், இன்னொரு பக்கம் சரவணனின் திமிர் பேச்சு அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. இந்நேரம் அவள் வசமாக சிக்கிக்கொள்ளாமல் இருந்திருந்தால் வேறு யாராவது இப்படி கூறினால் அவர்களை பலார் என்று கன்னத்திலேயே அறைந்திருப்பாள். உன்னை விடணும்னா செத்து போடி என்று அழுத்தமாக கூறினான் சரவணா. நிவேதிதா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். சரவணன் இதுவரை எந்த ஒரு பெண்ணிடமும் இப்படி பேசி அவள் பார்த்ததில்லை. அவன் ஒரு பெண் மீது இவ்வளவு வெறுப்பை காட்டுவானா என்று ஆச்சரியமாய் பார்த்தாள். உன்னு என்று பல்லை நரநரவென்று கடித்தாள் ஜாஸ்மின். அவளுக்கு கோபம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சரவணன் மோகித் பக்கம் திரும்பினான். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா அவரை இழுத்துட்டு போ என கட்டளையிட்டான். அதன் பின் மோகித்தும் நேரடியாக ஜாஸ்மினை கைது செய்ய முன்னேறினான். இன்று இந்த இடத்திற்கு ஜாஸ்மின் வரும்போது அவளுடன் பாடிகார்ட்ஸை அழைத்து வரவில்லை. என்ன இருந்தாலும் இந்த பேங்க்வெட்டிற்கு சிங்கராஜ் குடும்பத்தை சார்ந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் தானே வருவார்கள் என்று மிகவும் சாதாரணமாய் நினைத்துவிட்டு வந்திருந்தாள். அவள் இப்படி ஒரு ட்விஸ்டை எதிர்பார்க்கவில்லையே. சரவணா, தேவையில்லாம என்ன பகச்சுக்காத. அது உனக்கு நல்லதே இல்ல. இதுக்காக நீ பின்னால வருத்தப்படுவ என்று கோபத்துடன் சரவணனை எச்சரித்தாள் ஜாஸ்மின். அதில் நக்கலாக சிரித்தான் சரவணா. என்ன சொன்னா நான் வருத்தப்படுவேனா? அப்படி ஒரு வார்த்தை என் அகராதிலேயே எழுத மறந்துட்டாங்க. நீ இன்னும் அடங்கல போலயே. நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிக்கல. உன் அஸ்திவார வரைக்கும் பார்த்துட்டு தான் வந்திருக்க. நீ ஆதிரன் கூட இருந்தப்போ நீ மத்தவங்க கூட படுத்தியே அதுக்கும் நான் ஆதாரம் வச்சிருக்க. இதுல பவனும் ஹர்ஷித்தும் சேர்ந்துதான். என்ன, நான் சொன்னதெல்லாம் சரியா இருக்கா? ஜாஸ்மின், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சி, உனக்கே அசிங்கமா இல்ல என்ற வார்த்தைகளை வெறுப்புடன் கூறினான் சரவணா. ஜாஸ்மினுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. சரவணன் இதையெல்லாம் கண்டுபிடிப்பான் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை. அவளுடன் இருந்தவன் போல அவள் செய்த அனைத்து தவறையும் புட்டு புட்டு வைத்தான். ஜாஸ்மின் அசையாமல் நின்றிருக்க மோகித் அவளை கைது செய்ய வந்தான். அந்த நேரம்தான் சிங்கராஜ் குடும்பம் மொத்தமும் அங்கு கூடியது. நடப்பதையெல்லாம் சும்மா அவர்களாலும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இப்போதிருக்க ஜாஸ்மின் தான் சிங்கராஜ் குடும்பத்தின் இன்சார்ஜ். அவளை மட்டும் இப்போது கைது செய்துவிட்டால் மொத்த குடும்பத்தின் மானமும் பறிபோகும். அதனுடன் தொழிலில் இருக்கும் ரெப்புடேஷனும் பறிபோய் நஷ்டத்தில் இருப்பார்கள். நீங்க மிஸ்டர் சரவணன் தானே என்று கேட்டபடியே அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் வெளியே வந்தார். அவர்தான் அரவிந்த் சிங்கராஜ். ஜாஸ்மின் போன்ற ஒருவளை பெற்று புண்ணியவான். அவர் உயரம் ஒன்றும் அவ்வளவு பெரிதில்லை. ஆனால் அவரின் வலிமையான தோற்றமும் கம்பீரமான நடையும் பார்ப்பவர்களை பணிய வைக்கும். அவர் நடந்து வந்த தோற்றமும் கேட்ட கேள்வியும் அவர் ஒரு லீடர் என்பதை தெளிவாக காட்டியது. அரவிந்த் கூட்டத்தை விட்டு முன்னே வர உடனே அங்கிருந்தவர்கள் பார்வையெல்லாம் அவர் மீது படிந்தது. மற்றவர்கள் அனைவரும் எப்படியாவது அரவிந்த் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட மாட்டாரா என்பது போல பார்த்து கொண்டிருந்தார்கள். இது ஜாஸ்மின் ஒருத்தையை சார்ந்த விஷயமில்லை. ஒட்டுமொத்த சிங்கராஜ் குடும்பத்தின் மதிப்பு அதில் அடங்கியிருக்கிறது. தன் தந்தையை பார்த்ததும் தான் சற்று ஆஸ்வாசம் அடைந்தாள் ஜாஸ்மின். ஆனாலும் அவளுக்குள் இன்னும் பயம் போகவில்லை. டாட், என்னை காப்பாத்துங்க என்று படபடுத்தாள் ஜாஸ்மின். அந்த நேரத்தில் ஆதிரனின் ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் கிடைப்பதற்காக அவர்கள் என்ன வழியில் அதனை அடைய முடியுமோ அத்தனை வழியிலும் முயற்சி செய்தார்கள். ஆதிரன் பாறை போல் இருந்தான். அவனின் பலவீனத்தை கண்டுபிடிப்பதற்கே சிங்கராஜ் குடும்பத்திற்கு மிகவும் கடினமாயிருந்தது. பல முறை முயன்ற பின்புதான் அதனையே அவர்கள் கண்டுகொண்டார்கள்.
ஆனால் அவர்கள் செய்த சிறு தவறு இன்று அவர்களுக்கு யமனாய் மாறிவிடும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் ஜாஸ்மினுக்கு அதுவே பலவீனமாய் மாறிடும் என்று சிந்தையே இல்லாமல் இருந்தாள். மிஸ்டர் சரவணன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என்ற கைகளை நீட்டியபடியே கேட்டார் அரவிந்த். அவர் முகமே வெளுத்திருந்தது. அவருக்கும் இப்போது எப்படி தன் மகளை காப்பாற்றுவது என்ற சிந்தனையே ஓடியது. அவர் காலத்தில் அதீத செல்வாக்கு பெற்றவராய் இருந்தார் அவர். ஆனால் இன்றோ ஒரு சிறு வயது இளைஞனிடம் தோற்றுப்போய் நிற்கிறார். அவருக்கே அவமானமாய் இருந்தது. என்ன இருந்தாலும் குடும்ப மானத்தை காக்க அவனிடம் பேசியாக வேண்டுமே என்று அவனிடம் பேச சென்றார். சரவணன் அவருக்கு முகம் கொடுக்கவில்லை. என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்று காட்டமாய் கேட்டான். இதை கேட்டதுமே அரவிந்திற்கு சுருக்கென்று கோபம் பொத்து கொண்டு வந்தது. மனதிலே சரவணனை பலவாறாக திட்டிக் கொண்டார். வாயை திறந்து சத்தமாக திட்டும் தைரியம் அவருக்கு இல்லை. மகளின் பிடி அவன் கையில் இருக்கிறதே, அதனால் மூடிக்கொண்டார். சரவணன் திமிராக பேசுவது அங்கிருக்கும் அனைவருக்குமே எரிச்சலை கொடுத்தது. அப்படின்னா மிஸ்டர் சரவணன், என் மகளை நீங்க விடணும்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்று வெளியே எந்தவித உணர்வையும் காட்டிக்கொள்ளாமல் கேட்டார் அரவிந்த். இந்த விஷயத்தை மிகவும் பொறுமையாகத்தான் கையாள வேண்டும் என்று அவருக்கு தெரியும். மகளின் வாழ்க்கை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த சிங்கராஜ் குடும்பத்தின் எதிர்காலமே அதில்தான் அடங்கியிருக்கிறது என்று பொறுமையுடன் பேசினார். அதுவும் அங்கிருக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்பு அரவிந்த் சரவணனிடம் தன்மையாய் கெஞ்சிக் கொண்டுதான் இருந்தார். அனைவருக்குமே அது ஆச்சரியமாய் இருந்தாலும் கூட வந்திருக்கும் அனைவரும் சரவணனை கண்டு வருத்தம் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அரவிந்த் பற்றி நன்றாய் தெரியும். பழி வாங்குவது என்று வந்தால் அரவிந்தை விட யாராலும் கொடூரமாய் ஒருத்தரை இரக்கமே இல்லாமல் பழி வாங்க முடியாது. அந்த அளவிற்கு இறங்கி செய்வார். பாவம், அந்த பையன் அரவிந்தையே பகைச்சிருக்கிறான். இனிமே அவனுக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார் இவரு என்று அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள். நிவேதிதாவும் பேசாமல் சமரசமாகி விடலாமா என்று யோசித்தாள். சட்டத்தை மீறி உன்னால என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் சரவணா. இதை பெருசாக்குறதும் சின்னதா மாத்துறதும் உன் கையில தான் இருக்கு என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறிய அரவிந்திற்கு சரவணனை இங்கேயே கொல்லும் எண்ணம் வந்தது. அரவிந்துக்கு சரவணனை கொல்லும் அளவிற்கு ஆத்திரம் வந்தது. நிவேதிதா வருத்தத்துடன் சரவணனை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பிரச்சனையை மேலும் வளர்க்காமல் இருப்பதுதான் நல்லது என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் சரவணன் பேசும் நிலைமையில் இல்லை. ஆமா, நான் பிரச்சனையை பெருசாக்க தான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன, உன்னால் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலேயே நான் பிரச்சனையை பெருசாக்குவேன் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணன். அரவிந்திற்கு கோபத்தில் கண்கள் சிவந்தது. சரவணன் கன்னத்திலேயே அறைய வேண்டும் போல் துடித்தது அவரின் கை. ஆனாலும் பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டு அவனிடம் பேசினார். சரவணா, நீ எனக்காக இப்ப இத பண்ணல. உன்னால இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது என்று கர்ஜித்தார் அரவிந்த். அதை கேட்ட கூட்டம் அதிர்ச்சியானது. அரவிந்த் அதை சொல்லி முடித்த மறுநொடியே ஹாலின் வெளியே நிறைய பேர் வந்தார்கள். என்ன, உனக்கு ஏன் கூடவே சண்டை போட்டு மோதி பாக்கணும்னு தோணுதா என்று அரவிந்தை முறைத்தான் சரவணா. அவனையே மிரட்டிட முடியுமா என்ன? அரவிந்த் எள்ளலாக சீறினார். என்னோட இடத்துக்கே வந்து ஏன் ஆளுங்க முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு உன்னால இங்க இருந்து முழுசா வெளியே போயிட முடியாது. உன்னை நானே விட்டாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சும்மா விட மாட்டாங்க. நீ நான் சொல்றதுதான் கேட்கணும். உனக்கு வேற வழி இல்லை. எங்க வந்து யார்கிட்ட பிரச்சனை பண்ற என்று கடுகடுத்தார். எங்கிருந்தோ வந்தவன் ஜாஸ்மினை இப்படி அசிங்கப்படுத்தி கைது செய்ய வைக்க அவர் விட்டிட மாட்டார். ஒருவேளை அவர்கள் ஜாஸ்மினை கைது செய்து விட்டால் சிங்கராஜ் குடும்பத்திற்கு அது பெரும் அடியாக இருக்கும். அவர்களால் மீள முடியாத அளவிற்கு இருக்கும். இனிமேல் அவர்களால் வெளியில் தலை காட்டிட முடியாது. அரவிந்த் மிரட்டி கொண்டிருக்க கதவு பக்கம் ஒரு காலடி சத்தம் கேட்டது. சத்தமும் பூட்ஸ் காலுடன் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கேட்டது. ஒரே சீரா இருந்தது. வெறும் காலடி சத்தமே மற்றவர்களுக்கு அது யார் என்பதை தெளிவாய் உணர்த்தியது. மிஸ்டர் சாம் தான் வந்திருக்கிறார். அவரை நடைதானது. உள்ளே வந்ததுமே கர்ஜிக்க தொடங்கினார் சாம். மோகித்த வேலை செய்ய விடாம தடுக்கிறது எவன்டா? தைரியம் இருந்தா என் முன்னால பண்ணுங்க, நானும் பாக்குறேன் என்று சீற்றத்துடன் கூறினார். சாம் வருவதற்கு முன்னாடி அரவிந்த் அவ்வளவு ஆளுமை மற்றும் திமிருடன் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அமைதியான காட்டில் சிங்கம் கர்ஜிப்பது போல் சாம் கர்ஜித்தது அவரின் சப்த நாடியையும் அடக்கியது. அப்படியே மொத்தமாய் மாறிவிட்டார் அரவிந்த். மிஸ்டர் சாம் இறுகிய முகத்துடனே நேராக அரவிந்த் முன்பு வந்து நின்றார். நீதானா என்று கேட்டார். அதில் உடனே பயத்தில் மறுப்பாக தலையசைத்தார் அரவிந்த். சாம், ஐயோ அது நான் இல்ல, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் போய் ஒரு ஆபீசரு அவர் செய்யற கடமையில இருந்து தடுப்பனா என்று நடித்தார் அரவிந்த். அடப்பாவி, சரியான புழுவணி பயலா இருக்கானே.
அவர் வந்த உடனே குரங்க விட மோசமா பல்டி அடிச்சு தாவிட்டானே என்று கண்களை அகல விரித்தபடி பார்த்தான் மோஹித். அப்பா, கோட்டை விட்டுட்டியே ஷ என்று மனதில் கடுகெடுத்தாள் ஜாஸ்மின். நிவேதிதா அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள். அவளால் அரவிந்தை நம்ப முடியவில்லை. இந்த மனிதரா இவ்வளவு நேரம் மிரட்டி கொண்டிருந்தார் என்பது போல் பார்த்தாள். சரவணனுக்கு இது தெரிந்த விஷயம்தான் என்பது போல் அசட்டையாக இருந்தான். சாம் சரியான நேரத்திற்கு அங்கு வந்து விட்டார். ஓ, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஆனா உன் அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவ பண்ண தப்பெல்லாம் மறைக்க நினைச்சியே, சவுண்ட் விட்டுட்டு இருந்த. அப்போ நான் தப்பா பார்த்தேன்னு சொல்றியா என்று அழுத்தமாய் கேட்டார் சாம். அதில் அரவிந்தின் கால்கள் நடுங்க செய்தது. பேங்க்வெட்டில் இருக்கும் அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தார்கள். அங்கிருக்கும் அனைவருக்குமே யாரும் சொல்லாமலேயே சரவணனுக்கும் சாமுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று தெளிவாய் தெரிந்தது. ஏனென்றால் இருவருமே இந்த விஷயத்தில் ஒரே போல் நடந்து கொள்கிறார்கள். அரவிந்திற்கு கால்கள் நடுங்கினாலும் உள்ளுக்குள் சாம் மீது கோபம் அதிகரித்தது. ஆனால் அவரை எதிர்த்து ஒரு சொல்லாவது உதிர்த்திட முடியுமா என்ன? அந்த தைரியம் இருந்தால் இவர்களெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? நேர்மையாய் இருப்பவர்களுக்கே சாமுடன் பேசும் தைரியமே வரும். குறுக்கு வழியில் சம்பாதிப்பவர்கள் அனைவருக்குமே சாமை கண்டால் பயம். அவரின் அதிகாரம் அந்த நாட்டில் சாதாரணமாய் இல்லை. அவருக்கு இருக்க அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை. முடிசூடா ராஜா போல இருந்தார் சாம். ஐயோ இல்ல, நான் அப்படி சொல்லல. என்ன இருந்தாலும் அவ ஏன் பொண்ணு. அதான் நான் சும்மா கொஞ்சம் பேசி பார்த்தேன். மிஸ்டர் சாம், இந்த விஷயத்த நீங்க ஒருதலை பட்டு பார்க்காம சரி பண்ணி கொடுப்பீங்க நான் நம்புறேன் என்று சிரித்தபடியே மொழிப்பினார் அரவிந்த். தலையை குனிந்து கொண்டவர் பற்களை கடித்தார். அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற ஆத்திரம் அவருக்கு. இதனையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜாஸ்மினுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இந்த அப்பா இப்படி சொல்லிட்டாரு? நிஜமாவே நான் ஜெயிலுக்கு போறேனா? ஐயோ, என்னால் அங்கெல்லாம் இருக்க முடியாதே. இந்த நிலைமைக்கு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் என்று மனதிலே புலம்பினாள். ஆம், உண்மையில் ஆதிரனின் ஆக்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸை பிடுங்க அவள் மிகவும் கடினப்பட்டிருக்கிறாள். அது மட்டுமா, அவனை கொல்லவும் பவனுடன் சேர்ந்து எவ்வளவு கடினப்பட்டாள் என அவளுக்கு தான் தெரியும். அவளின் உடலை விற்றுத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாள் சரி என்று கூறி தலையசைத்தார் மிஸ்டர் சாம். அவர் முகம் ஆத்திரத்தில் சிவந்திருந்தது. அரவிந்தை அழுத்தமாய் பார்த்தவர், அதுதான் விஷயம்னா இன்னையில இருந்து அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் இனிமே சிங்கராஜ் ஃபேமிலி கையில இருக்காது என்று அங்கிருப்பவர்கள் தலையில் பெரிய இடியை இறக்கினார். மொத்த சிங்கராஜ் குடும்பமும் ஒரு பெரும் அதிர்ச்சியில் மூழ்கியது. அவர்களுக்கு ஒட்டுமொத்த பேரும் ஒன்று கூடி சாமை கொன்று விடலாமா என்றளவு ஆத்திரம் வந்தது. இது அவர்களுக்கு மிகப்பெரிய அடி. சிங்கராஜ் குடும்பத்தின் மூல காரணமாக இருக்கும் ஒன்றையே பிடுங்கிட நினைத்தார் சாம். அவர்கள் அதனை கடினப்பட்டு உருவாக்கவில்லை என்பது நிதர்சனம்தான். ஆனால் அதற்காக அவர்கள் பாடுபடாமல் இல்லை. அதனை அவர்கள் கைக்கு கொண்டு வரவே அத்தனை பாடுபட்டார்கள். இதில் அது வந்த பின் அதனின் முன்னேற்றத்திற்கு இன்னும் பாடுபட்டார்கள். அவர்கள் கடினப்பட்டு அறுவடை செய்து வைத்ததை சுலபமாய் சாம் அவர்களிடமிருந்து பறித்துக் கொள்ள பார்க்கிறாரே என்று நினைத்தார்கள். அது மட்டும் அவர்கள் கையை விட்டு போனால் சிங்கராஜ் குடும்பம் என ஒன்று இல்லாமல் போகும். கோடிக்கணக்கில் அதில் அவர்கள் பணத்தை கொட்டி செலவு செய்திருக்கிறார்கள். இதில் போதாத குறைக்கு வெளிநாட்டில் இருந்து அவர்கள் பல இன்வெஸ்டர்களை இதில் நுழைத்திருக்கிறார்கள். எண்ணில் அடங்காத கணக்கில் பணத்தை கொட்டி இருக்கிறார்கள். இதன் மூலமாகத்தான் சிங்கராஜ் குடும்பம் அதனின் புகழ் உச்சியில் இருக்கிறது. ஆதிரனின் என்டர்பிரைசஸ் இல்லாமல் அவர்களால் இந்த நிலைமையில் இருக்க முடியாது. அது இல்லாத அவர்கள் வாழ்வையை அவர்களால் நினைத்து பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த சிங்கராஜ் குடும்பத்தையுமே கவிழ்த்திட பார்த்தார் சாம். மொத்த குடும்பத்திற்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. விழி பிதுங்கி நின்றார்கள். ஜாஸ்மினின் இருண்ட முகம் இப்பொழுது வெளுத்தது. அப்பா, என்னால ஜெயிலுக்கு போக முடியாது. என்னால ஆக்சிடென்ட் இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸையும் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. நம்ம சிங்கராஜ் குடும்பம் அதுல கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. நோ, முடியாது என்று கத்திய ஜாஸ்மின் அடுத்த நொடியே தாரை தாரையாக அழத் தொடங்கினாள். ஜாஸ்மின் ஓ வென்று அழத் தொடங்கினாள் என்று அவளை பார்த்தபடி நினைத்தான் மோஹித். அவளுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அரவிந்த் மெல்ல தலையை நிமிர்த்தினார். மிஸ்டர் சாம், ஜாஸ்மின் செஞ்சது தப்புதான். அவ ரூல்ஸை மீறி பெரிய தப்பு பண்ணிட்டா. ஆனா சிங்கராஜ் குடும்பம் அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ்க்காக நிறைய பணம் செலவழிச்சு உழைச்சிருக்கோம். ஆதிரன் கூட சேர்ந்து நாங்களும் அதை இந்த நிலைமைக்கு கொண்டு வர கஷ்டப்பட்டிருக்கோம். ஆதிரனுக்கும் ஜாஸ்மினுக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்தாலும் அதை காரணம் காட்டி அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ யாருக்கோ தூக்கி கொடுத்துட முடியாது. உங்களுக்கே தெரியும், என்டர்பிரைஸ் இல்லாம சிங்கராஜ் குடும்பம் சர்வை பண்றது கஷ்டம். அதுவும் இல்லாம அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் சிட்டாடலுக்கு நல்ல இன்கம் கொண்டு வரது. உங்களுக்கும்
இது நல்லாவே தெரியும் என்று அவரின் மறுப்பை கூறினார் அரவிந்த். அதில் சிரித்தார் சாம். என்ன, எனக்கு இத பத்தி தெரியுமாவா? சாரி, எனக்கு இத பத்தி தெரியாது. முதல்ல நீ பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி மனுஷனா இருக்கணும்னு கத்துக்கோ. ஒழுக்கமா மனுஷனாவே இருக்க தெரியல உனக்கு. உன்னால எப்படி ஒழுங்கா பிசினஸ் பண்ண முடியும்? இதுக்கு நீ ஒத்துக்கலனா தாராளமா என்ன நீ எதிர்க்கலாம். முடிஞ்ச எதிர்த்து பாரு. எனக்கும் இந்த சிங்கராஜ் குடும்பத்தோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா எதிர்த்து சண்டை போட்டு எனக்கு நாள் கணக்காச்சு. மோதி பாப்போம், இந்த சிங்கராஜ் குடும்பம் பவர்ஃபுல்லா இல்ல இந்த வயசானவ பவர்ஃபுல்லான பாப்போம். எனக்கு வயசாகி இருக்கலாம், ஆனா உடம்புலையும் மனசுலயும் இன்னுமே அதே தெம்புதான் இருக்கு. எனக்கு எதை பார்த்தும் பயம் இல்ல, சாவ பார்த்தும் பயம் இல்ல. இந்த விஷயத்த பத்தி நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஜாஸ்மின் மட்டும் இல்ல, ஆதிரன் சாவுக்கு காரணமா இருந்த எவனா இருந்தாலும் அவன் தான் என்னோட முதல் எதிரி. ஒருத்தரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று அழுத்தமான குரலில் கூறினார் சாம். அவர் குரல் அமைதியாய் இருக்கும் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. குரலில் இருக்கும் சீற்றமே அனைவரையும் நடுங்கச் செய்தது. இடியைப் போல முழங்கினார் சாம். என்னை எதிர்க்க யார் இருக்கிறார் என்பது போல கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தார் சாம். அங்கு கூடியிருந்தவர்களால் பயத்தில் நடுங்க மட்டுமே முடிந்தது. சாமுக்கு என்னதான் வயதாகி இருந்தாலும் அவரின் உறுதியான குரலும் அழுத்தமான பார்வையும் அங்கிருப்பவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட உதிர்க்க முடியாமல் வைத்தது. பேங்க்வெட்டிற்கு வெளியே இருந்தவர்கள் சாம் பேசியதை கேட்டு விட்டால் போதும் என்று பாதி பேர் ஓடிவிட்டார்கள். அவர்களுக்கு அவர்களின் உயிர் முக்கியம். அவர்கள் என்ட்ரன்ஸ் வரை செல்லும் வரையிலும் துளியும் சத்தமிடாமல் சென்றார்கள். அந்த கூட்டத்தில் சிங்கராஜ் குடும்பத்தை சேர்ந்த மூத்த நபர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தெரியும் ஆதிரன் இறப்பிற்கு காரணமானவர்களை சாம் விட்டுவிட மாட்டார் என்று. அதன் பின் அந்த நபர் அவருக்கு முன்னால் இருக்கும் பாடிகார்டை பார்த்து சமிஞ்ஞை செய்தார். அந்த பாடிகார்டு அவரை பார்த்ததுமே கழுத்தை அறுப்பது போல கட்டை விரலால் சைகை காட்டினார். பாடிகார்டும் அது புரிந்தது போல சம்மதமாய் தலையசைத்தான். இதை விட்டால் இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர்களுக்கு வேறு வழியில்லை. சிங்கராஜ் குடும்பத்திற்கு ஜாஸ்மின் இல்லீகலாக ஆதிரனை தொடர்பு கொண்டாள் என்று நன்றாக தெரியும். தெரிந்தேதான் அவளை அது செய்ய ஒப்புக்கொண்டார்கள். பிரச்சனைகள் பல வரும் என்று தெரிந்தும் இந்த ரிஸ்கை எடுத்து செய்தார்கள். ஏனென்றால் அடுத்த 10 வருடத்திற்கு அல்லது 20 வருடத்திற்கு கூட ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் சிட்டாட்டிலில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டும் என்டர்பிரைசஸ் ஆக இருக்கும் என்று முன்னமே கணக்கிட்டார்கள். அதனால்தான் சிங்கராஜ் குடும்பம் என்ன ஆனாலும் அதனை அடைந்தே தீர வேண்டும் என்று தீர்க்கமாய் இருந்தார்கள். ஆரம்பத்திலிருந்தே ஜாஸ்மின் எதற்கு வெறும் பகடைக்காய்தான். அவளை வைத்துதான் அனைத்தையும் நகர்த்தினார்கள். அந்த நபர் அந்த பாடிகார்டுக்கு சிக்னல் கொடுத்த அடுத்த நொடியே அந்த தடியனம் கொஞ்சமும் யோசிக்காமல் சாமை நோக்கி நடந்தான். அந்த நபர் உருவாக்கிய தற்கொலை படையில் இவனும் ஒருவன். சிங்கராஜ் குடும்பம் என்ன கட்டளையிட்டாலும் அவர்கள் அனைவரும் அவர்களின் வாழ்வை கொடுத்தாவது அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். அதனால் அவர்களுக்கு சாமை கொல்லுவதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. அது அவர்களுக்கு இன்னொரு வேலை, அவ்வளவே. அடுத்த நொடியே அங்கிருந்த மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். அந்த பாடிகார்டு மின்னல் வேகத்தில் சாமை நோக்கி சென்றான். அவன் ஓடும் வேகத்தில் அவனை சரியாக கூட மற்றவர்களால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு வேகமாக காற்றை கிழித்துக் கொண்டு ஓடினான். ஒளி வேகத்தில் சாம் முன்னே சென்று நின்றிருந்தான். அங்கிருக்கும் பாதி பேருக்கு அது ஆச்சரியமாய் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் தற்கொலை படை பற்றி நன்றாக தெரியும். அவன் சென்ற வேகத்தில் அனைவரும் என்ன நடக்கப் போகிறது என்று ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் அனைவரையும் சாம் திகைப்பிற்கு ஆளாக்கினார். அந்த கொலைகாரன் சாம் முன்னே வந்த நொடி அவனின் கழுத்தை அழுத்தமாய் பிடித்து மேலே உயர்த்தியிருந்தார். அவனின் கால்கள் அந்தரத்தில் தத்தளித்தது. சாம் சாதாரண பொம்மையை தூக்குவதை போல தூக்கியிருந்தார். அவனோ வளர்ந்த மாடு போல வாட்டசாட்டமாய் இருந்தான். எவ்வளவு மேலே உயர்த்த முடியுமோ அவ்வளவு மேலே உயர்த்தியவர் அவனை பொத்தென்று தரையில் ஓங்கி போட்டார். அதனின் அதிர்வு அந்த இடத்தில் பரவியது. அது மட்டுமா, அந்த கிரானைட் கல் போட்ட தரையிலேயே விரிசல் விட்டது. அந்த அளவிற்கு போர்ஸில் அவனை போட்டிருக்கிறார் சாம். அனைவருமே வாயை பிளந்து கொண்டு அவரை பார்த்தார்கள். சரவணன் மெச்சுதலாக அவரை பார்த்தான். அவனுக்கு அவரின் வீர தீர சாகசங்கள் பற்றி முன்னமே தெரியும் போலும். அந்த கொலைகாரனை கீழே போட்டுவிட்டு கூட்டத்தை பார்த்து சிங்கம் போல சீறினார் சாம். வாங்கடா, இன்னும் எத்தனை பேர் என்ன கொல்றதுக்கு இருக்கீங்க? எல்லாம் மொத்தமா வாங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு என்று மிகவும் கூலாக கூறினார். வா, பயங்கரமான ஆளா இருக்காரே, ஓ மை காட் என்று வாயை பிளந்தாள் நிவேதிதா.
வெளியே நின்று கொண்டிருந்த அந்த நபர் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். பல வருடமாய் பயிற்சி பெற்ற அந்த கொலைக்காரன் சாம் முன்னே சிறு துரும்பாயிருந்தான். இன்னும் இளமை காலத்தில் சாம் எப்படி இருந்தாரோ அப்படியே இருந்தார். ஜாஸ்மினுக்கு பேச்சு வரவில்லை. இந்த விஷயத்தை இனி சரி செய்ய முடியாது என அபாயமணி அடித்தது. எவன் பார்த்த வேலைடா இது என்று தெரிந்து கொண்டே கேட்டார் அரவிந்த். அந்த கொலைக்காரன் செத்து கிடப்பதை பார்த்ததும் தான் அவருக்கு நிம்மதியா இருந்தது. ஜாஸ்மின் இன்னும் அழுவதை நிறுத்தவில்லை. அப்பா, நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கப்பா. உலகத்துக்கு இது தெரிஞ்சா நான் எப்படி உயிர் வாழ்றது? ஆக்ஸோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. அதை மட்டும் அவங்க கண்டுபிடிச்சா மொத்த சிங்கராஜ் குடும்பத்தோட கதியும் அவ்வளவுதான் என்று படபடுத்தாள் ஜாஸ்மின். மேலும், அப்பா, அந்த ஆளை முதல்ல பாருங்க. இது பவனோட பிளான்ல ஒண்ணுதான். அதே போல அந்த ஆளும் சரவணனும் பரம எதிரிங்க. அவன் வேற சரவணனை சேர்ந்த அபிநயா மேல கண்ணை வச்சுட்டான். அவன் இதுல தலையிட்டா இந்த சாமால கூட ஒன்னத்தையும் குழிக்க முடியாது என்று சீற்றத்துடன் கூறினாள்.